நான் இன்னும் வணக்கம் சொல்லல. வணக்கம் 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 நிவேது. வணக்கம் வணக்கம் அன்பு தமிழ் வணக்கங்கள். வணக்கம் ரமணன். அவையில் இருக்க சக இன்ஃப்ளூயன்சர்களுக்கு என்னோட வணக்கம். சகன்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே நான் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. நேற்று நான் நண்பர்களே நினைச்ச 3 பேர் முதுகுல குத்திட்டு இங்கே பார்த்தியா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் மூணாவது யாரு? இல்ல அவன் இல்ல இல்ல சாரி 2 பேர் இல்ல ஆறாறு அந்த சொன்ன இல்ல அது எப்படி இல்ல இல்ல அவனுக்கு லிங்க் அனுப்புனேன் சரியா, அவன் வந்து அப்படின்னு அனுப்பிட்டான். லிங்க் எனக்கு அனுப்பல. நீ வருவியா இது மாதிரி ஆயிட்டு? அது வேற விஷயம். இட்ஸ் தி தாட் தட் கவுண்ட்ஸ். இந்த இடத்துல நான் ஒரு பெண்ணா பேச போறேன். இட் இஸ் தி தாட் தட் கவுண்ட்ஸ். நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு எனக்கு இந்த ஒரு வசனத்துல புரிஞ்சிருச்சு. ரைட்டு. இப்ப அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் ஆகுது. யாருக்கும் நேத்துனா என்னன்னு தெரியாது. எபிசோட் எப்ப யாராவது தெரியாது. ஏதோ போறதுக்கு ஓகே. இப்போ தமிழோட பிரஸ் மீட், இப்போ தமிழோட பிரஸ் மீட்டுக்கு நானும் சதீஷும் போயிருந்தோம். நானும் சதீஷும் போயிருந்தோம்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து போல. அவர் வார என்ன பிரஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இல்ல இல்ல கேளு கதையை மட்டும் கேளு சரியா. இப்ப நான் போயிட்டு நான் தெரிந்தானே எவ்வளவு பெரிய ஆதினா கண்ணின்னு, நமக்கு வர்ற வாய்ப்பையும் விடுவானே, கிடைக்கிறதும் கிடைக்காது அவன் பிரச்சனை. உள்ளே போய்ட்டு லிங்க்கில் வந்து என் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் இமெயில் அட்ரஸையும் டிக்டாக் ஐடியும் போட்டேன். டிக்டாக்ல வீடியோஸே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் அப்லோட் பண்ண தொடங்கிட்டு இருக்கேன். அப்போ தான் யோசித்தேன் நம்ம டிக்டாக் லிங்க் வந்து செய்யணும் போல இருக்குது, டிக்டாக்கையும் கேட்குறாங்கன்னு போட்டு வந்துட்டேன். எனக்கு அது ரெஜிஸ்டர் பண்ண 2வது 3வது நாள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி சென்ட் செப்பரேட் இமெயில் ஆன் கன்ஃபர்மேஷன். சரியா, ஏன்னா அவங்க செக் பண்ணணும்ல, சும்மா ரேண்டமாக 10 ஃபாலோவர் இருக்கிறவனு போட்டுருவான்ல, என்ன மாதிரி ஒரு ஆர்வக்காளர் இருக்கிறான். டிக்டாக்ல இல்லை, இன்ஸ்டால இருக்குல்ல. இன்ஸ்டால நான் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் தானே. இனிமே நீங்க கண்டென்ட் கிரியேட்டர்னு கூப்பிடக்கூடாது, இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிடணும். இன்ஃப்ளூயன்சர் வித் பி. சரியா, இன்ஃப்ளூயன்சர் போட்டு உட்காந்துட்டேன். பிறகு வெள்ளிக்கிழமை காலம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை வரும்னு. பிறகு பார்த்தா வெள்ளிக்கிழமை அந்த சேட்லேயே வருது, உங்களுக்கு இமெயில் வந்துச்சா? இமெயில் ஒன்றும் வரலையே, இருங்க திருப்பி அனுப்புகிறோம். இன்விடேஷன் வந்துருச்சு, நான் இவனுக்கு அனுப்புகிறேன், பங்கு வந்துருச்சு. இப்போ இவர் அப்போ நீ எனக்கு இப்போ டபுள் வேணுமே, அப்ளை பண்ணுறாப்ல. இல்லைடா மூடு சரி இல்லைடா, சரி போய் தொலை கழுத, நான் தனியாக போகணும். தலைமை ஸ்டோரி வச்சான், வெயிட்டிங் ஃபார் ஆதினா ஆன் தி வே அப்படின்னு. முன்னுக்கே உட்காந்துருந்தாரா, முன்னுக்கு போயிட்டு உட்காந்துட்டேன். இப்போ என்ன சிரிப்புனா, ஆண்டி மேல இருந்து கை காட்டுறான். டே உண்மையான இன்ஃப்ளூயன்சர் நீ தான், நீ என்னடா அங்க நிக்கிற? இந்த செட்டிலேயே கூட ஃபாலோவர்ஸ் இருக்குது ஆண்டி தான். அவன் தொலை தூரத்துல இருந்து நான் இல்ல அப்படின்னு இருக்கா. இது ஃபிளிப் வெர்ஷன் ஆஃப் துப்பாக்கி டெம்ப்ளேட். நான் இருக்க வேண்டிய இடம்டா அது. இல்ல அதுல வேற என்கிட்ட கால் பண்ணி எவ்வளவு கொடுத்து வாங்கணும், யாரு கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்ல. ஹலோ கேட்கல, நான் எனக்கு கேட்குது, எனக்கு கேட்குது. ஸோ அந்த ஒரு மீட்டப்புக்கு போயிருந்தோம். இன்ஃப்ளூயன்சர்னு எங்களை பிராண்டு குத்திட்டாங்க. என்ன சிரிப்புனா, இப்போ இவனுக்கு தெரியும் ஐ ஹேவ் அ லிஸ்ட், இந்த பஞ்சபிள் ஃபேஸஸ் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ எல்லாருமே எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. ஏன் பாஸ் இப்போ சந்தானம் வந்து பாசன்கிற பாஸ்கரனில் சிரிச்ச முகமாக உட்காந்துருப்பான்ல, அதில் ஃப்ளிப் வெர்ஷன் வரை நான் முறைச்சிக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் மொர ரேண்டம் ஆங்கிள்ஸ்லேருந்து தெரிஞ்சவங்க அனுப்புகிறாங்க. ஏன்னா எனக்கு தான் தெரியும், இப்போ சில மூஞ்சிகளை பார்த்தாலே தட்டி விட தோணும்ல. இன்ஸ்டானா தட்டி விட்டுறலாம், ரியல் லைஃப் எவ்வளோ மோசமானதுன்றது நேற்று தான் வந்து சுற்றி இந்த முகங்கள் தான் தட்டு முடியலை. இதில் வந்து பேசுகிறாங்க, ஹலோ வணக்கங்க வணக்கங்க. நான் நெட்வொர்க்கிங் போனது வேற. பார்க்குற நேரம் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டு பச்சை பச்சையாக கிழிக்கிறது. சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா போய் அவங்களோட உட்காந்து அப்படி இல்லை. இப்போ பாரி பண்ணிருந்தாக்கா குழந்தைட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கல. இரு நான் இப்ப கமெண்ட் பண்றேன். இல்ல அந்த கோட்டை சொன்ன you either die as a hero or see yourself becoming the villain என்பதை கூறிக்கொண்டு சரியா. ஆனா நீங்க கொஞ்சம் லேட், நீங்க கடை திறக்கிற கீர்த்தி சுரேஷை பார்க்க போல. இல்ல அவ்வளவு மோசம். ஆதினா ஃபேன் சீன்ல இன்ஃப்ளூயன்சர்னா அப்படி நீங்க முடிவெடுக்கல. அது என்ன செய்யறது, தயிர் கடை திறந்தாலும் தயிர் திங்க போகணும். அதெல்லாம் நீங்க பினி முடிவெடுக்கலாது. இது குடும்பஸ்தன் பாத்தியா? அப்ப ஸ்பாய்லர் போட முடியாது, நீங்க சொல்லுங்க. இனிமே அதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, நாளை பின்ன நீ ஒரு பேக்கரி வைக்கிறேன்னு வெய்யு, பேக்கரிக்கு எதிர் பேக்கரியே நான் வந்து கட் பண்ணி திறப்பேன். குடும்பஸ்தன் பார்த்தா எங்களுக்கு புரியும். சரியா, இனி அப்படியெல்லாம் அவருக்கு முடிவெடுக்கலாது. நான் தான் ஆரம்பத்தில் ஒரு மைக்குக்கு முன்னு உட்காந்து ஒழுங்கா பேசினவங்க இன்ஃப்ளூயன்சரா மாறி இன்னைக்கு உடுப்பு கடையில் ஆட முடியாம உடுப்பு விற்க வேண்டிய. இப்ப என்னன்னா
டிஸ்க்ளைமர். இன்ஃப்ளூயன்சர் சீன், எஸ்பெஷலி லோக்கல் இன்ஃப்ளூயன்சர் சீன் சத்தியமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டே இன்ஃப்ளூயன்சர் இந்த பண்ணாரு. நம்ம ஈழத்து எஸ்பிபி யாரு ராஜு மட்டும் ஈழம். உள்ள நான் ஒன்றும் பண்ணல. பீப் பண்ணுங்கடா. என்ன டிஸ்க்ளைமர்னா, இந்த எபிசோட் ஃபுல் வன்மங்கள் கற்கப்பட போகிறது இன்ஃப்ளூயன்சர்கள் மேல். காவி சத்தியம் ஒன்றுது சரியா? அதை கூறிக்கொண்டு இப்போ ஏன் இனத்தை நான் தானே அடிக்கணும். சரியா? இப்போ நேற்று போயாச்சு, போன அப்புறம் தான் புரிஞ்சுது இவங்க எவ்வளோலாம் இது பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நீ கொண்டு வந்த ஈழம் தான் அங்கே தான் இப்போ தொடர்ந்து நார்த் இந்தியான்னு வருதுச்சு. நார்த் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகியிருக்கார், கேள்விப்பட்டியா? இல்லை, லிங்க் ஒன்று அனுப்பி ஃபுல்லாக பார்க்கல. சதீஷ் தொடங்குவார் அவரை பற்றி. அவர் வந்து ஹெல்பிங் வீடியோ, ஹெல்பிங் வீடியோன்னு போடுறவர். அவரை மாதிரி நான் நினைக்கிறேன் இன்னும் 2-3 பேர் ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்க எல்லாத்துக்குமான ஹெல்பிங்கான ஒரே ஒரு பிராண்ட் ஈழம். ஈழம் தான் அவங்க லோகோ. அந்த ஈழங்கிற லோகோ வச்சு இந்த எபிசோடில் முக்கால்வாசி பீப்புளே போகுது. என்னன்னா, ரமணன் கேட்டான் எபிசோடில் பேசக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லைடா, நீ பேசுகிறானே. வந்த பிறகு தொடங்கின 10வது நிமிஷத்துலேயே 48 பீப்பு போ. அப்போ அது டயஸ்போராவை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஏமாத்துறதுக்காக அவர் உதவி செய்கிறேங்கிற பேரில் நீங்கள் அந்த 4 லட்சம் கதையை ஒழுங்காக சொன்னீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ சொல்லுவோமே, நீ தான் அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறவன், சரியா? நீ யாழ்ப்பாணத்தில் இந்த கொஞ்சம் பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கிற ஏழை ஆக்கள் இருப்பாங்கல்ல, வருமானத்தை கொஞ்சம் கஷ்டப்படுற ஆக்கள். இப்போ அவங்களுக்கு போயிட்டு நீ உதவி செய்கிறதா நீ போயிட்டு இப்படி உறவுகளை இங்கே பாருங்கள், இவங்க கஷ்டமாக இருக்காங்க, ஒரு ஓலை குடிசையில் தான் இருக்காங்க. இது ஏதாவது ஸ்பெசிஃபிக் காசா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க? அதெல்லாம் இல்லை. அவன் என்ன காசுன்னு சொல்லவா, எனக்கு வீடு கட்டணும். அதாவது அவனுக்கு வீடு பேசிக்காக அந்த வீட்டு ஓனருக்கு சோறு இருக்கக்கூடாது, கூறு இருக்கக்கூடாது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லை, சரியா? இதில் என்ன ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மோட்டிவ், நான் பணக்காரன் ஆகணுன்றது மட்டும்தான் வீடியோ போடுறவனோட வேலை, சரியா? இப்போ சொல்லுவோமே, இப்போ நான் வச்சுக்கிறேன், நான் தான் அந்த யூடியூபர், சரியா? நான் போயிட்டு நான் பார்ப்பேன், இந்த வீட்டில் எல்லாம் ஓட்டையாக இருக்குது, ஓட்ட உடசலாக இருக்குது. அப்படி ஓட்ட உடசல் இருந்தாலும் கடப்பாறையை கொண்டு வந்து ஒரு பொத்தலை போட்டுட்டு, ஓகே இந்த வீடு பெர்ஃபெக்ட், 10 பொருத்தம் பக்கார். இப்போ நான் வருவேன், பாருங்கள் உறவுகளே, இங்கே வந்து இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த காசு அனுப்பலாம், எனக்கு நீங்கள் வந்து அனுப்பி விடுங்கோண்டோன்னா. இப்போ எனக்கு காசு வரும். எப்படி நீ ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்குற, எங்களோட உறவுகளுக்கு உதவி செய்யணும், 2 லட்சம் அனுப்புவோம். அவர் யூகேலேருந்து பார்க்குறாரு, ஒரு 2 லட்சம் அனுப்புவோம். இவர் வந்து கனடாவிலேருந்து பார்க்குறாரு, ஒரு 2 லட்சம் அனுப்புவோம். இப்போ எனக்கு வந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? நான் வீடியோவில் வந்து பாருங்கள் உறவுகளே, நாங்கள் கடைசியாக போட்ட காணொலியில் எங்களுக்கு வந்து 2 லட்சம் கிடைச்சிருக்கு, அதை நாங்கள் இவ்வளோ கொடுக்க போகிறோம்னு கொடுத்துருவேன். இப்போ நீ என்ன நினைப்ப? நீ கொடுத்த 2 லட்சம். அவர் என்ன நினைப்பாரு? அவர் கொடுத்த 2 லட்சம்னு. இவன் என்ன நினைப்பான்? எனக்கு அகைன் குடும்பஸ்த ரெஃபரன்ஸ் தான். முதல்ல எங்கடே காந்தி நகருங்க, இன்னொரு இடத்துல போயிட்டு நீ எங்கடே காந்தி நகருங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் 2 லட்சத்தை எடுத்துட்டு எனக்கு 4 lakhs ப்ராஃபிட். இப்போ இவர் வந்து அற்புதமான பிஸ்னஸ் மாடலாக இருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, காசு எங்கேருந்து வருது? ஓசிஸ். எப்படி வரும்? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், உண்டியல். ஐயோ மறந்துட்டேன். இதெல்லாம் இவன் யோசிக்கலை. பிடிச்சாங்க பேங்க்கில் 9 கோடி பேங்க் பேலன்ஸ். இப்போ இவனுக்கு இதெல்லாம் இவன் வீடு கட்டின அப்புறம் 9 கோடி. அந்த கந்தசாமி படத்தில் அந்த பேங்க்கு போயிட்டு இலங்கை அந்த என்னது இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல்வாதி கீழே வித்தன பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த மாதிரி தான் ஒரு நெட்வொர்க் வெளியில் வரும்போது என்ன பிரச்சனை இரு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இவன் மாட்டினான்ல, இவன் மட்டும் மாட்டுப்பட மாட்டான்ல, இதுக்கு பின்னால் ஒரு உண்டியல் செட்டப்பும் மாட்டும்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர்லேயே அனுப்புகிறானுங்க. இல்லை எங்கட சனத்துக்கு உண்டியல் அனுப்பி தானே பழக்கம். இவன் மாட்டினா உண்டியல் மாட்டினா வெளிநாட்டில் இருக்க மாஃபியா மாட்டோம். இப்போ அவங்கெல்லாம் எடுத்து சக்தி டிவியில் நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தார். பேர் வந்து கிருஷாந்த் தையின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு கால் பண்ணி நான் யூகேலேருந்து கதைக்கிறேன் தம்பி, நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்த, நீங்கள் என்ன வீடியோ? அவர் நீ சும்மா ஏதோ யூடியூபர்னு, அவர் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். ஓ விளங்குது, நீங்கள் எதை பற்றி கதைக்கிறீங்கண்ணே நான் சொல்லுங்கள். நீரேன் அவர் எஸ்கே விலாகை பற்றி. நான் பேருன்னு சொல்லியே நீ எதுக்கு வாண்டடா ஆன்சர் அவரை? ஓ என்ன பிரச்சனை? நாங்கள் உதவி செய்வோம். நீங்கன்றியே யாரா நீங்கள்? நீ ஒருத்த மட்டும்தான் பேசுகிற, உனக்கு பின்னால் எத்தனை பேர்னா அவன் போட்டு பொலன்னு பொழந்துட்டான் அந்த வீடியோவில். இப்போ என்னென்னா, எனக்கு இப்போ டவுட், இதுக்கு இன்னொரு லேயர் இருக்கும்னு. ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் அசியூமிங். நான் வந்து ஃபுல்லாக சொல்ல ஆன்கோயிங் கோர்ட் கேஸு. இப்போ இதை காசாக காட்டி இது வழியாக இது சிவாஜி படத்தில் வர்ற மாதிரிலாம் வேலை செய்யலாம்ல, பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிற சீன்கள்லாம் செய்யலாம்ல. அதுவும் நடந்திருக்கலாம் என்பது என்னுடைய ஐயம்.
இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, என்னோட பிளான் வந்து சிம்பிள். இப்போ நான் இன்ஃப்ளூயன்சர்னு பிராண்ட் ஐட்டம் தானே, கேமரா இங்கே இருக்கா, 45 டிகிரி பாகையை திருப்பிட்டு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து 9 to 5 ஜாப் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு ஈஸியான இப்போ பேக்ரவுண்டில் வந்து மேட்ரிக்ஸோட இதெல்லாம் வரும் மாஸ்க் எஃபெக்டில். சரியா, நீங்கள் ஈஸியான ஒரு வேலை செய்யணும்னா என்னோட கோர்ஸ் சேருங்க, மாதத்துக்கு 1500 rupees தான். கோர்ஸ் சேர்ந்த அப்புறம் கோர்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியே எல்லாரும் கோர்ஸ் செய்யுங்க, நீங்களும் பணக்காரனாகலாம், முடிஞ்சிருச்சு, நாளாமோ. இதான் என் பிளான் சொல்லிட்டேன். இந்த பிராண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் எனக்கு தெரியும். இது இப்போ இல்ல அது வந்து இப்போ இந்தியா எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஆனா யாழ்ப்பாணத்துல அப்படி செய்ய முடியாது. இல்ல நம்ம ஊர்ல வந்து முழுக்க யாழ்ப்பாணத்துல எங்க 9 to 5 ஜாப் செய்றாங்க. இல்ல சோகத்தை காட்டுறது இப்படி எல்லாம் அடிக்காதடா பிரச்சனை உண்டா, சோகத்தை காட்டுறணும் இல்ல. அப்போ சோகம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. சில இடங்களில் சோகம் பத்தலைன்னு சொன்னால் சில பேர் நானே பார்த்துருக்கிறேன், அவங்க க்ரியேட்டிவாக இல்லை இது இன்னும் பத்தாது, இதுக்கு இன்னும் இமோஷன் யோகி பாபு சொல்லுங்கள். இந்த நேரத்தில் யாரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? இந்த சில இடத்துல எப்படியாவது ஒரு கண்ணீர் வர வச்சுருவாங்கல்ல. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு பிராண்ட் வந்து ஈழம். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்னு சொன்னால் இதுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் சொன்ன மாதிரியான பிரச்சனை இருக்கலாம். பட் ஜெனியூனா அனுப்புறவங்களும் ஏன் இதை என்ஜிஓ மூலமாக அனுப்பாமல் ரேண்டம் யூடியூபருக்கு அனுப்பலாம். என்ஜிஓனாலும் என்ஜிஓ உங்களுக்கு இந்த மாதிரி சோகமாக வீடியோ போட்டு காட்டாது. அதுவும் இல்லை என்ஜிஓ பொதுவாக சொல்லு, நீங்கள் எனக்கு காசு கொடுத்தனா 10,000 ஏழை பிள்ளைல படிக்க வைப்பேன் அப்படின்னு. 10,000 ஏழை பிள்ளை என்னது, சாந்திக்கு ஸ்கூலுக்கு போக வழி இல்லை அப்படின்னா உடனே அனுப்புவாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள். என்ஜிஓ பேசாமல் இவங்கள மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம். இல்லை இது உண்மையாகவே ஒரு வெரிஃபைட் தியரி மாமா. அது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அதாவது ஓட்ட செருப்பை ஜூம் பண்ணணும் முதல்ல, அங்கேருந்து அப்படி கேமரா நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த பெரிய பெரிய தியரி அந்த பாப்புலேஷன் லெவல்ஸ் ஆமாம் எல்லாம். ஆனால் ஆக்கள்கிட்ட அடிப்படை லெவலில் அந்த அனுதாபம் காட்டுற இருக்கு இல்லையா, எம்பத்தி வந்து உங்களுக்கு சக மனுஷனுக்கு தான் காட்ட முடியும், ஒரு பாப்புலேஷனுக்கு காட்ட முடியாது அவனோட சிஸ்டம் படி. அதாவது டிரெக்டாக சொல்லல, ஓகே நான் இந்த ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் அந்த வீடியோ செட் பார்த்துட்டு இருந்தேன். அது நான் சொன்னல, அது சும்மா ஃபுல்லாக அதை எடிட்னு இல்லாமல் ஃபுல்லாக தானே போடுவாங்க. அப்போ அதில் போட்டிருக்காங்க, இந்த மகனுக்கு பர்த்டே வருது, நான் அதை முன்னிட்டு நான் வெளிநாட்டிலேருந்து அந்த ஒரு நாள் இப்போ நாங்கள் இப்போ இங்கே பார்த்துருப்பேன், இங்கே அந்த அனாதாசிரமம் அதுக்கெல்லாம் போய் செய்கிற மாதிரி அவங்க ஓகே இதுக்கு நான் எதாவது செய்யணும், அந்த ஒரு பர்த்டேக்காக நான் எதாவது செய்கிறேன்னு சொல்லி யாருக்கும் படிக்கிற பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி ஜென்யூனாக பண்ணுறாங்க. என்ன வாங்குறவன் இப்போ அடுத்து என்ன தெரியுமா, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஏன் பச்சாங்காரன் இருக்கானா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு பச்சாங்காரன் என்ன செய்வான்னு தெரியும். நல்லா அனுப்புவாங்க. இங்கிட்டு என் மகனுக்கு பிறந்த நாள் ஊரில் அங்கே ஒரு வீடியோ போட்டு கொண்டு இருந்தவர், அவருக்கு நான் ஒரு 10,000 franc அனுப்பியிருக்கிறேன். என்ன சரி, அவன் அக்கா பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் வீசறான் சும்மா சுத்துறான் வீட்டில். அவன் படிக்கவா காசு கேட்டவன், விட்டுருவனே படிக்க வந்து படிச்சுட்டு எங்கள்கிட்ட கதை பேரனவர் அவன் வந்துட்டான். அவன் வந்து பவர் கதை கதைப்பான். எதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு எதுக்கு கிராப் பண்ணி வச்சு கொள்றதுக்கு எனக்கு என்னமோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் நான் பங்கர் மாதிரி தெரியுது. இல்லை எனக்கு என்னன்னா, நிவேதன் இதே மாதிரி மாமாட்டியோ மாமிட்டியோ காசு கேட்டிருக்காரு போல இருக்குது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ஐம் டாக்கிங். ஸோ இல்லை, ஆனால் இது சிங்களத்தில் கிட்டத்தில் ஒரு சிங்களங்களும் செய்கிறாங்களா? இல்லை, சிங்களத்தில் இந்த அஷேன் ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு. இது அஷேன்ன்றது அடையாளம் பேரை கொண்டவன் வேணா. அவன் வந்து ஒரு எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட் முன்னுக்கு ஊதுபத்தி வித்துக்கிட்டு இருக்கவன் சும்மா பிடிச்சி சம்மந்தம் இல்லாமல் காரில் ஏற்றிக்கிட்டு, அவன் மைனர் வேறு, இவன் காரில் ஏற்றிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு கல்கிச பக்கம் எங்கேயோ இருக்கிற வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவன் வீடெலாம் காட்டி என்னமோலாம் செஞ்சு காசை கொடுக்குறேன்னு அடுத்த நாள் குழந்தை என்னமோ கொடுத்துட்டு போவான். அடுத்து இன்னொருத்த இவன் கொடுத்தான்னு அவனும் கொடுக்கறதுக்கு வந்து அவன் எப்பயுமே காசு கொடுக்குறதா அவன். கடைசியில் பார்த்தா அவன் இந்த சின்னவன் சொன்ன எந்த ஒரு கதையுமே உண்மை இல்லை, அவ்வளவும் போய். அப்ப ஸ்கேம் ஆனது இந்த முறை இன்ஃப்ளூயன்சர் இல்ல, ஸ்கேம் பண்ணது இன்ஃப்ளூயன்சர் இல்ல, ஸ்கேம் ஆனது இன்ஃப்ளூயன்சர். ஸ்கேம் ஆனதே இன்ஃப்ளூயன்சர் தான். பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் as all things should be. ஸோ வீடியோ போடுற நேரம் அதோட இதில் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அஷேனுக்கு அவன் மைனர், அவனுக்கு 16 வயசுக்கும் குறைவு. அவனுக்கு குடும்பத்து கன்சென்ட் ஒன்றும் இல்லாமல் அவன் வாகனத்தில் கொண்டு கூட்டிட்டு போனது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. மற்ற அவன் வீடியோ முகத்தோட போட்டது. ஆமா ஆமா, இல்ல இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யூடியூப்ல 16 வயசு 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க மூஞ்சியை காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு ஏழை பிள்ளைக்கு உதவி பண்ண போனதுக்கு பிடிடி மாதிரி பேசுறீங்களா? இவரோட இன்டென்ஷன் சரிதானே, நான் அதை குத்தம் சொல்ல. இப்ப யாழ்ப்பாணத்துல அவன் பண்ண வேலையுமே
வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு என்னென்னா அந்த படிக்கிற பிள்ளையை காட்டினா அவனுக்கு காசு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லட்சம் வருமோ என்னவோ தெரியலை சரியா. அப்போ அந்த பிள்ளைய வர சொல்கிறான். அந்த புள்ள உஷாரு, இவர் வீடியோ காட்டி எங்கட இதெல்லாம் பண்ணுவ பகுடி பண்ணி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த she might have different concerns also. காசு கேட்குறவங்க மோத்த காட்டணும் அப்படிங்கிற இல்லை தானே. அவன் வந்துட்டா அபியூஸ்னா வேர்பல் அபியூஸ் பண்ணுறான். நீ என்ன பெரிய உலக அழகியோ அப்படியெல்லாம் பண்ணுவியா, என்ன எவ்வளோவுக்கு என்ன ரிசல்ட்ஸ் உனக்கு எதுக்கு சொல்லணும்னா என்கிட்ட காசு இல்லை ஆனால் தான் மரியாதை இல்லையே காசு மட்டும் தான் கம்மியாக இருக்கு. கோவிட் நேரம் தான் பீக் ஆச்சு தெரியுமா? எது இந்த வீடியோஸா? இல்ல அதாவது ஹெல்பிங் போடும்போது வீடியோ எடுக்கிறது வந்து கோவிட்ல தான் பீக் ஆச்சு. #humanity தானே. அதுதான் அந்த ஈனமேட பிரிந்தது அதேதான் அங்கேயும் ஆதினா தான் பாத்தியா. அப்போ அந்த நேரம் தான் அந்த இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஏதோ பார்சல் பொதி கொடுக்கும்போது அப்படி ஃபோன் இருக்கு கையில் இருக்குதா இல்லை இல்லை 7 பார்த்து ஃபோன் இருந்து வச்சிருக்கேன். இல்லை சும்மா நான் எடுத்து இது டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு புள்ள வந்து ஒருத்தன்ட்ட பார்சலை கொடுத்துரும் சரியா. இல்லை ரிவர்ஸில் எடுத்துருண்டா வீடியோவை சரியா. ரிவர்ஸில் எடுத்துட்டு இவன் கன்ஃபியூஸ், இவன் சும்மா உட்காந்துருப்பான். இவன் கன்ஃபியூஸ் புங்காவும் இருப்பான். பிறகு அடுத்த நாள் ஃப்ரெண்டு காட்டுவான், டே யாராச்சும் உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? இல்லையடா இந்த பாரு சாப்பாடு கொடு. அந்த புள்ள ரிவர்ஸில் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுச்சு. எடுக்கிற வீடியோ ரிவர்ஸில் சரியா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிற மாதிரி ரிவர்ஸை ஃப்ளிப் பண்ணிட்டு அந்த புள்ள வந்து சாப்பாடு கொடுத்த மாதிரி தானே இருக்கும். இவன் காட்டுறான், டே என்ன யார்ட்டையும் சாப்பாடு வாங்கினியா? ஆமாம் புள்ள ஏதோ வீடியோ எடுக்கணும்னு சொன்னா நான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி செஞ்சேன். கொடுக்குற மாதிரி இல்லைடா இதில் வாங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தொடங்குறது அதில் இன்னொரு இப்போ போகிற ஒரு வீடியோ இருக்குல்ல ட்ரெண்டிங் போடுவாங்கல்ல, இதை கொஞ்சம் பிடிச்சிக்குங்க ரோட்ல இருக்க தண்ணி போத்தல் வேணுமா பார்த்துருக்கீங்களா? கண்ணில் உங்களுக்கு கண்ணில் தொட்டு இருக்கு தொடச்சி அது பிறகு சாப்பிடுந்தாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இருந்தாங்க. அது பிறகு வீடியோவில் வரும் இல்லை நான் ரோட்ல ஒரு பிச்சைக்கார அவர்கிட்ட அதை வாங்கி தண்ணி கொடுத்தேன் குடிக்க தண்ணி கொடுத்தோம் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னோட அல்கிரிதம் நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. எதுவுமே நான் காண்றது இல்லையா. வெக்கப்பட தேவையில்லை திவா. உன்னோட அல்கிரிதம் இவ்வளோ நல்லன்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் வந்துடாது. இது ஒன்று கூட நான் பார்த்துல. இது வந்து என்னன்னா கார்பரேட்ல இருக்கிற வீடியோஸும் செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்களும் ட்ரெண்டிங்க்கு அந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாம் அதை நான் பார்த்துருக்கேன். நான் கோவிட் டைம்ஸ்ல ஹெவியா போச்சு, சரமாரியா போச்சு. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு சமூகமா பார்த்த ஸ்கேம். ஃபர்ஸ்ட் ஸ்கேம் வந்து உனக்கு தெரிஞ்சிருமா இருக்கும், உங்க 2 பேரும் தெரியாது. சென்னை மீம்ஸ்னு ஒருத்தர் தான் தெரியுமா? தெரியும். சென்னை மீம்ஸ் என்ன பண்ணா இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு போல. ஃபார்மர்ஸும் ஏதோ ஒரு அந்த காசுக்கு காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் காசு எடுத்து பேங்காக் போயிட்டான். செட்டாக சேர்ந்து போயிட்டானுங்க மீம் கிரியேட்டர்ஸ். நான் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாக்கார செய்கிற ஸ்கேம் பார்த்தது தான். அதுக்கப்புறம் கோசு வந்தாங்க. ஆனால் இப்போ அரகல டைமில் சில இங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளிநாட்டிலேருந்து காசு எடுத்து ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் செஞ்ச ஒரு சிலர் காசு வாங்கின பிரச்சனைகள் அப்படி நடந்திருக்குது. அது அதாவது இப்போ அவங்க லைவாக வீடியோ போடுற நேரம் அரகல பீக்கில் இருக்கிற நேரம் முழு ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லாருமே என்ன வேணாலும் கொடுக்க முடியாது அந்த டைமில். அப்போ அதை யூஸ் பண்ணி காசு எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இல்லை வெளிநாட்டில இருந்தே காசு எடுத்து அனுப்புறேன்னு சொல்லி ஓ இது வந்து உள்ளூர்காரங்க இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனே நான் ஸ்ரீலங்கா காசு அனுப்புறேன் நீங்க தாங்க அப்படின்னு. அரகலே வந்து இம்பாசிபிள் டு ஃபண்ட் இல்லை. இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் இப்படியும் நடந்துச்சு. நிறைய பேர் ஜெனுவின்லி ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் உண்மையாக இல்லை ஜெனுவின் தான் ஆக்சுவலி அதை கால் நாள் கொண்டு போனது. இதுக்கு நடுவில் நீங்கள் கேட்குற நேரத்தில் அந்த ஹெல்பிங் பிரச்சனை மாற நேரம் சில பேர் எவ்வளோ ஜெனரஸாக அந்த காசை கொடுப்பாங்கங்கிறது தெரியாது. சில நேரம் கையில் இருக்கிற அந்த காசு அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. இல்லை இப்போ நாளை பின்ன உண்மையாகவே இந்த காசோட வர்ற ஒரு யூடியூபர் வந்தான்னு அவனையும் சந்தேகத்தோடு தானே பார்ப்பாங்க. இல்லை எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் ஜென்வனாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் காசு பார்த்தா கையில் காசு வரும்போது நறுக்குது கொஞ்சம் இப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு போதும்னு தெரியல. ஆனால் எனக்கு இவனை எங்கள் அம்மா சொல்லுவேன், எங்கள் அம்மாக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இந்த ஜெஃப்னா சைட் ஆஃப் கண்டென்ட்லாம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் இன்புட் வரும் சரியா. யாரோ ஒருத்தன் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணி போட்டாங்களேண்ணா, யார் கிருஷ்ணா? இது இப்போ நீ கேட்குற மாதிரி தான், யார் கிருஷ்ணா? அவனடா அவன் இப்படித்தான் வீடியோ கல்லனடா அவன் என்ன நடந்துச்சு. அப்புறம் தான் ஃபுல்லாக இதுக்குள்ளே நான் இறங்கினேன். ஆனால் அம்மா சொல்லுவாங்க பேர் மூஞ்சியை பார்த்தாலே கல்லன் மாதிரி இருக்கு. இல்லை அதில் என்ன பிரச்சனைனா அந்த ஒவ்வொரு குடும்பத்தோட சுயமரியாதை தன்மா சமனான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது. அவன் வந்து இப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கு தாண்டா. இவன் வந்து இனி இல்லைன்ற அளவுக்கு அவங்கள தரம் குறைச்சி பேசி தான் பண்ணுவான். இல்லை அது உண்மையில் அழுக விட்டு எடுக்கிறது எவ்வளோ பெட்டர் தெரியுமா? நீங்கள் அழுங்க நல்ல இமோஷனல் அழுங்கன்னு சொல்லி படத்தில் தம்பி ஃபோக்கஸ் பண்ணி அரைஞ்சிட்டு இதை. ஆனால் நீ சொன்னது இவன் சொன்ன அப்புறம் தான் எனக்கு
யோசிச்சது நம்ம எபிசோடுக்கும் அந்த வீடியோக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. நாமளும் இதை அழுத்தணும்னு வையி, அழுத்தினதோட சரி எண்டு கட் வரைக்கும் கட்டு வைக்க மாட்டோம்ல, ஏதாவது ரேண்டமாக 1-2 வீடியோவில் வச்சுருப்போம். அவனும் எடிட்டுக்கு பஞ்சில டே ரெக்கார்டிங் அல்ட்ரா ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை சரி ஓகே கட் பண்ணுறா அப்லோட் பண்ணி விட்றா. நடுவில் இவனோட உண்மையான சாயலில் சில டைலாக்ஸ் வந்திருக்கும்ல, நான் யாழ்ப்பாணத்தை பழக்கிற மாதிரி, அதெல்லாம் எடிட்டில் போயிருக்காது அவனுக்கு. அந்த எடிட்டில் போகாத ஒன்று தான் இப்போ மாட்டியிருக்கு. முக்காசி அப்படிதான் எடிட்ல போகாது போல தான் இருக்கு. அப்புறம் வேற இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்ல இப்ப எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க, கிளிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், இப்போ யாருக்கும் பெருசா இவன் லைம் லைட்ல வராத வரைக்கும் இவன் கொஞ்சம் சேஃபா இருந்தாரு. எவனோ ஒருத்தன் இந்த கட் எடுத்து போட்டோன்னா அதை இப்போ எல்லா வீடியோ தேடுறாங்க. சரிதான், எப்படியுமே லாங் ஃபார்மேட் இது என்ன 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் லாங் ஃபார்மேட் கண்டென்ட். இப்போ நீ நானும் கூட எத்தனையோ தடவை அடி வாங்க வேண்டிய ஆக்கள். ஆனால் நாங்கள் 1.5 மணி நேரம் உட்காந்து ஒன்னே என்னன்னா சதீஷ் சொன்னார், அவர் போன இடத்துல ஒருத்தர் வந்து பேசினாராம், அவரும் சுமி ஃபேனா. இப்போ என்னன்னா எபிசோட கேட்குறவங்களும் நம்மள மாதிரி வன்மவாதிகள் தான், முழுசா 1.5 மணி நேரம் கேட்குறவங்க. அதனால நம்ம அடி வாங்க மாட்டோம். ரேண்டம் நார்மி உள்ள வந்தானுங்க. அதனால தான் எனக்கு ஒரு பக்கம் ரெசிடேஷனுமே இருக்குது. இந்த ரீல்ஸ் டிக்டாக் வரவ க்ராப் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் பாட்காஸ்ட்டு கூட வியூஷன் கிடைக்கும். பயம் என்னன்னு சொன்னால் கான்டெக்ட் புரியாத ஒரு பண்ணாட அதை பார்த்து அதை பிள்ளையான ஆங்கிளில் வைரல் ஆக்கினான்னு சொன்னேன். நானும் நீங்களும் வீட்டை விட்டு வெளியே போக ஒன்றும் இல்லை. இப்போ நான் போட்டேன்ல 9 to 5 ஜாப், அதை மட்டும் வெட்டி போட்டாலே நான் உண்மையிலேயே அந்த கோர்ஸ் விற்கிற மாதிரி ஆகிடும். சீரியஸாக முடிஞ்சு. அதை விட அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வசனம் ஒன்று சொன்னீங்க. நீங்கள் நிறைய சொல்லியிருப்பேன்டா. வடக்கில் ஏது 9 to 5 அப்படின்னு பேச்சு பேசுனீங்க. என்ன இது மேட்டுக்குடி மனப்பான்மையோட பேசுறீங்க? அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுமா, இப்போ நான் இதுக்கு முதல் இப்போ இது ஃபேமஸாக இருந்தாலும் இன்னொரு பேர் ஞாபகம் இல்லை, அவரும் ஃபேமஸாக இருந்தார். அவரை அந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வெட்டி என்ன யாருக்கு தாடி வெட்டினா அவனுக்கு அவனே நீ காசு கேட்குற நானும் காசு கேட்குறேன், நீ வீடியோ போகிற நானும் வீடியோ போகிறேன், எனக்கு தான் காசு வருதுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன நீ காண்டாவ. அப்போ என்ன செய்வார், இவன்லேருந்து என்ன சேர கிண்டலாம் அப்படின்னு ஒரு அப்படியான ஒரு தான் வந்து போட்டுறாரோ என்ன தெரியாது. இவனுக்கு ஒரு போட்டியாளர் வேற இருக்கானா? நீ வந்து இத வைரல் ஆக்குனது ஒரு சமூக ஆர்வலர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது இப்ப என்ன, நான் வந்து நாங்க அம்மனுக்கு அடுத்த கிழமை கூழுத்துறோம், நான் போன கிழமை முருகன் கோயிலுக்கு என்ன கொடுத்துட்டீங்களா? அப்ப வெளிநாட்டுல கால் பண்ணணும், காசை கொடுத்துடுறாங்களே. இப்போ இவங்களுக்கு இப்போ நாம யூடியூப் செய்கிற நேரம் நாங்கள் டைம் வெள்ளிக்கிழமை வீடியோ போடணும்னு ஒரு பதட்டத்திலே இருப்போம். அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு, நான் பதத்திக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடியே அவன் வீடியோ போட்டுட்டானோ பேர் போட்டுட்டான் 2 லட்சம் போச்சு போ. என்னன்னா ஒரே போய் சொல்ல மாட்டேன், இங்கால பக்கம் எடுத்த அம்மன் கோயில், இங்கால எடுத்த முருகன் கோயில், ரெண்டும் ஒரே கோயில் எடுத்துருப்பாங்க. யோசிப்பேன் அந்த வீட்டுக்காரங்களை யோசிப்பேன், வாங்க தம்பி போன கிழமை தான் ஒருத்தர் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு போனாரு, வந்துட்டானா சரி நம்ம வேற வீடியோ பார்ப்போம். இந்த தெருவில் வேற யாருமா இருக்காங்க, அந்த 3வது வீட்டில் அந்த பிள்ளையும் கஷ்டம், ரைட் வண்டியை விட 3வது வீட்டுக்கு. பரவாயில்லையே, நாமளும் பெரிய செலவு இல்லைன்னா ஒரு ஐஃபோனு கொஞ்சம் அழுகிற இது பயங்கர. எனக்கு இந்த சத்தியமே செய்ய தெரியாது எனக்கு. I know like there's something called poverty porn. அந்த சீன் இருக்குது எப்பவுமே இல்ல, poverty porn. அதாவது நீங்க வந்து அந்த இன்றைக்கான திவாகரின் டெர்மினாலஜி. அதாவது இவர் யார் நம்மள ரேடியோல இந்தியால சொல்லுவாரு, அவரு இன்னைய நாள் அந்த மாதிரி. சரி, அதுல இன்னொன்று இருக்குன்னா, இப்ப நீ சொல்ற மாதிரி காசு வாங்கிட்டு ஃபுல்லான்றல. இப்ப நான் பார்த்துருக்கேன் முதல்ல ஒரு இதே மாதிரி ஒரு கிரியேட்டர்கிட்ட ஒரு இதுல நினைச்சுன்னா சொக்க 50 லட்சமா ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்கறது ஒரு 2 லட்சம் 1 லட்சம் தான். இது பேங்க்ல போயிடும். அது ஒரு பாட்டா கொடுப்பாரு. கேட்ட அவரே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு, இல்ல ஒரு ஐடியா கொடுத்து அவங்க செலவு பண்ணிடுவாங்க, அதனால நாங்க வச்சு கொடுப்போம். இவர் இங்க இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துட்டு இருப்பாரு. அப்படியான ஒரு இதுவும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது முந்தி இப்போ இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு போது எங்கள் அம்மா சும்மா ரேண்டமாக நான் ஹாலுக்கு வரனால எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா பேர் இந்த பேர் கிடுகு வேலி பின்றா இவாக்கு வந்து இவன் வீடு கட்டி கொடுக்க போகிறான்னா, ஓமாம்மா நான் முதல் உங்களுக்கு காசு தாரேன், நீங்களா அஸ்திவாரத்தை போடுங்கோ, அதுக்கு பிறகு அஸ்திவாரம் போட்ட பிறகு நான் மிச்ச காசை தாரேன். பேங்க் நடத்துறியா நீ பாட்டா லோன் கொடுக்கறதுக்கு? அப்படித்தான் நான் ஆடு வாங்கி தரேன், நீங்க ஆடை மேயுங்கோ, புழுக்க எனக்கு தாங்க நானா இதுல என்னன்னா சில நேரத்துல அந்த ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நீங்க வீடியோ பண்றீங்க, இதை பார்த்து உதவுறதுக்கு ஒரு நாள் உள்ளம் வர. அதாவது நீ போட அந்த ஜஸ்டிஃபிகேஷன் உங்கள்ட்ட பதில் இருக்காது இல்லையா? இல்ல இதை பார்த்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண எல்லாம் வந்துட்டா இல்ல. இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு 3 months 4 months முதல்ல வந்து ஃபுல் மழை இருந்துச்சு இல்ல. அப்ப என்னோட ஒர்க் பண்ற இன்னொரு டாக்டர் இருக்காரு, அவரும் அங்க யாழ்ப்பாணம் பக்கம் தான். அவர் என்ன அவரோட பர்சனல் வெஹிக்கிளே எடுத்து ஒரு நிமிஷம் இவருக்கு என்னன்னா நான் ஒரு 10வது நிமிஷத்துல யோசிச்சேன், ஐயோ ரமணனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் போவோம், அவனையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. இப்ப வந்து திருப்பி நம்ம வந்து இப்போ நம்ம வந்து
பாட்காஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் லீனியர் பாட்காஸ்ட் செய்ததை நாங்கள் தான்றதை முடிவு கூறிக்கொண்டு இப்போ ரமணனுக்கு இன்ட்ரோ கொடுக்க தொடங்கி 15வது வருஷம் ரமணா என்ன சொல்லிப்பேன் ரமணன் ராஜ் வந்து நான் வந்து இவர் எப்பயுமே அடிமனசுலேருந்து ஈழத்து எஸ்பிபின்னு தான் கூப்பிடுவேன். ஒரு வளர்ந்து வரும் ஒரு மருத்துவர், அற்புதமான ஒரு இசைக்கலைஞர், இப்போ நல்லா பாடுவார். ஆனால் பாட்டு லிரிக்ஸ் நல்ல ஒரு நடன கலைஞர், டான்ஸ் ஆடுவார், நல்ல ஒரு நடன. அதாவது இப்போ நிவேதனும் ராஜு வந்து நல்ல நெருக்கமான நண்பர்கள். ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, சில பேர் வந்து தாகத்தில் சாகுறாங்க, சில பேர் தண்ணியில் மூழ்குறாங்க அப்படின்னு சொல்லி. இவர் தாகத்தில் சாகுறார், அவர் தண்ணியில் மூழ்குவார். எனக்கு இது இது எனக்கு புரியுது. நான் இதை பற்றி பேச விருப்பப்படல. ஸோ அதான் ரமணன் கண்டினியூ. இப்போ இது ஏன்னா இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, ரமணனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்னா இவனுக்கு எப்படி டாக்டர் தெரியும் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அவனே டாக்டர் தான், அவனே டாக்டர் தான். பார்த்தீங்கன்னா அதான் வெள்ளை சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான். சரியா, கண்டினியூ. ரெயின் டைமில் அவரோட வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னு தெரியும், ஹி டசன்ட் ஷோ ஃபேஸஸ். ஒரு ஆங்கிள், ஒரு கேமரா, ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிளாக இருக்குது. அதாவது பொதிய கொடுக்குறது, அது ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ்ட்டு ஃபேஸ் வரும் இல்லையா, கொடுக்குறாக்கள் வீடியோ வராது. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த தேவையான நேரத்தில் ஃபன் பண்ணாக்கள் வெளிநாட்டில் இல்லை, இங்கே லோக்கல் இருக்க கம்யூனிட்டி சப்போர்ட் எல்லாம் வந்துச்சு. ஸோ முகத்தை காட்டுன்ற அவசியம் இல்லைடா. இதில் 2 ஃப்ரண்ட் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இப்படி ஒரு வீடியோ இப்போ சொல்லுவோமே, இப்போ ஒன்ட்டையும் நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது, இவன்ட்டையும் நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. சரியா, இப்போ நீ இப்படி ஒரு வீடியோ போடுறன்னு நினைக்கும் போது இப்போ உனக்கு போய் சேருதுன்னா ஆக்களுக்கு, இவனுக்கும் அந்த உண்மையிலே ஜென்யூனாக ஒரு தாட் இருக்குது, ஐ ஷுட் ஆல்சோ ஹெல்ப் பீப்புள்னா இவனும் அந்த வீடியோ போட்டலாம், இவனோட ஃபேன் பேஸுக்கும் போய் சேரும் தானே. வீடியோ போடுறதும் இட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ் தானே, நாமளும் ஹெல்ப் பண்ண தொடங்கலான்னு. அப்போ அப்படி பண்ணுற நேரம் நீ கான்ஷியஸாக நீ சொன்ன மாதிரி ஃபேஸஸ் காட்டாமல் அப்படி செய்கிற நேரம் இட்ஸ் ஓகே. இவன் ஃபேஸில் தானே ஃபுல் இதுவும் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த இதில் இப்போ கோவிட் காலத்தில் நிறைய பேருக்கு சாமான் கொண்டு, அதாவது லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி பாஸ் இருந்ததுனால ஹெல்ப் பண்ண போன இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த யாரோட வீடியோ எடுத்து போட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்யலை. பட் அந்த காசு கிடைக்கிது வாங்குங்கிற நேரத்தில் நிறைய பேர் நான் தான் சொன்னேன், ஜெனுவினாக நிறைய பேர் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்குள்ளே இன்னொரு ஃபேக்டர் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இங்கேருந்து இதுக்கு ஸ்டேடியத்துக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு பால் பேக்கெட், அதாவது அவங்களுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு பிள்ளைக்கு ஒரு பால் பேக்கெட் வாங்குறதுக்கு ஒன்று காசு இல்லை, 2வது அவங்களுக்கு வெளியில் போவாங்க. அப்போ இங்கேருந்து அதாவது வெள்ளவத்திலிருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அதை நாங்கள் கொடுத்துட்டு வர நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு த்ரில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப் பண்ணுறது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு த்ரில் ஆகிறது. நம்ம அதை ரொம்ப அனுபவித்து செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது ஹெல்பிங் காஸை தாண்டி எனக்கு அது ஒரு ஆத்தல் ஆகிடுது கடைசி. தில்லாலங்கடி ஜெயம் ரவி ஆல்சோ ஹேண்ட்லிங் த சேம் ப்ராப்ளம். அந்த மாதிரி வந்தும் ஒரு கட்டத்தில் சில பேர் அதை தங்களோட அந்த ஒரு ஆத்தலுக்கு செய்ய ஆரம்பிக்கிறது. அகைன் இப்போ உங்களுடைய அதான் தப்பில்லை, நல்லதுக்கு தானே நடக்குது. நீங்கள் தப்பான ஒரு அடிக்ஷன் இல்லை தானே. யூ ஜென்யூன்லி லைக் ஹெல்பிங் பீப்புள். நீ பண்ணுற ஒன்றை பார்த்து 4 பேர் பண்ணணும்னு தோன்ற வைக்கிறதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இதுக்கு பின்னால் இப்படி ஒரு டக்குன்னு டார்க் டேர்ன் எடுக்கிற நேரம் தானே பிரச்சனையாக வருது. இப்போ என்னென்னா, இந்த க்ளவுன் மீம் பார்த்துருப்பல்ல, மூஞ்சி ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும். என்ன பிரச்சனைனா, இப்போ உண்மையிலே உதவணுன்னு இருக்கிறவன் ஓகே ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருப்பான். இவனுக்கு போட்ட காசு, இவன் வந்து ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டான். ஐயா காசு போன அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டும் வருது. இப்போ சொல்லுவோமே, நீ தான் எனக்கு காசு அனுப்பியிருக்க, காசு அனுப்புன அப்புறம் நான் உனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், உனக்கு அந்த லூப்பை க்ளோஸ் பண்ண மாட்டேன். நீ உன் காசு போய் சேர்ந்துச்சா அந்த ஆக்களுக்கு, நீ இன்டென்ட் பண்ண பர்பஸுக்கு அந்த காசு போய் நடந்துச்சா, அதெல்லாம் இவன் லூப் க்ளோஸ் பண்ணுறது இல்லை. ஒரு ப்ராப்பர்னா செய்யணும்ல, ஓகே உங்களோடது அனுப்பிட்டேன் அதெல்லாம் சொல்லணும். அவன் அதை பண்ண மாட்டானா, ஆன்சர் பண்ண மாட்டானா. இப்போ அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. இப்போ அனுப்பினவங்க க்ளவுன் ஆகிக்கிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலே ஜெனியூனாக அனுப்பணும்னு ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்கிறவங்க, அவங்க இனிமேல் திருப்பி இன்னொருத்தன் இது மாதிரி எடுத்து நடத்துகிற நேரம் அவன் யோசிப்பான்ல, ஒருவேளை இவனும் கல்லனாக இருப்பானோன்னு. இங்கே அடி வாங்குறது யார்? ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவனும் ஹெல்ப் தேவையான ஆக்களும் தானே. நடுவில் இருக்கிறவன் காசு பார்த்துட்டு போயிடுறான் தானே. அப்போ இது ஸ்ரீலங்காவில் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு, நார்த்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கொலம்பில் என்ன மாதிரி தெரியல நடக்கிற மாதிரி அப்படி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. எங்களோட அந்த டயஸ்போரா குரூப் இஸ் ஸோ மச் அவுட்னால அதனால அந்த ஃபண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருந்த கிளிப்பில் அந்த இப்போ எங்கள் வீட்டில் அதுதான், டிவி போனால் யாரோ சமைக்கிற வீடியோ, அங்கே யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒரு வீட்டில் ஹோம் டூர் அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அதை இப்போ அங்கே இருக்கவங்க நான் இதை பார்த்துட்டு இருந்தேன், இவன் இந்த ஹெல்பிங் வீடியோ மட்டும் சாப்பிட்ற அந்த வீடியோ தான் பார்ப்பாங்களா. அந்த வீடியோ, அதாவது அந்த ஹெல்பிங் வீடியோ அந்த மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் போகணும். இப்போ சில பேர் வந்து ஊரை மிஸ் பண்றாங்க இருக்காங்க, அந்த ஊர் அந்த டயலாக் அந்த வீடியோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த முட்டு சந்து அது அப்படின்னு இருக்காரு. அப்போ அது ஜென்யூனா பார்க்குறாக்களும், ஓ இப்போ இதில் நாங்கள் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலான்ற வர அப்படி ஒரு க்ரௌட் இருக்கு.
அது என்னன்னா அந்த அவங்க கன்சியூமர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பக்கமாக இருக்கலாம், பட் தேர் டேக்கன் உள்ளுக்குள்ள வரதுக்கு காரணம் நம்ம ஊர், நம்ம தெரு, நம்ம இது, அப்போ நம்ம நம்ம சமூகத்துக்கு நாம உதவுனதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த கன்சர்னில் அனுப்புகிறவங்க தான் முக்கால்வாசி பேர். பட் நான் சொன்ன அக்யூசேஷனில் ஒரு இதுவும் இருக்கலாம். உதவின்னு சொல்லி நடக்குது, முக்கால்வாசி உதவி வந்து அந்த அடிப்படையில் தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மொழி பேசுறவங்க, சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு ஆஃப்ரிக்கன் குழந்தைங்க கொடுத்துருவியா? இல்லை நான் எனக்கே நான் ரிசீவிங் என்றா அது வேற விஷயம், அது வேற விஷயம். என்ன சொந்த வீடுலாம் வச்சிருக்கீங்க? நான் இப்போ இன்ஃப்ளூயன்சருங்க, என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கே பேங்க் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா 9 கோடி இருக்கும். 9 கோடி நீ இருக்க செய்யப்பட்ட செய்தியா இருக்குது. 9 கோடி இருக்குங்கிறது. நீங்க இப்ப இன்ஃப்ளூயன்ஸா மாறினதுக்கு அப்புறம் இப்ப நீங்க உடுப்பு கடையில போயிட்டு டான்ஸ் ஆடுறது, அதாவது உடுப்பை தூக்கி தூக்கி கீழே போடுறது நிறைய இல்லடா. நான் நேத்தே இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு புரியலையே. நாங்க இன்ஃப்ளூயன்ஸர்ன்ற வகையறாக்குள்ளே அடங்க மாட்டோன்றதுக்கு நேத்தே முடிவு நடந்துருச்சு. முடிச்சு போன அப்புறம் ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், என்னையும் வரையும் நீங்கள் போயிட்டு கண்டென்ட் கொடுக்குறீங்களா? கண்டென்ட் என்ன, அது நம்ம தாராளமாக கொடுப்போம் தானே. போய் நின்னா பாட்டு பாடுங்க, ஆதினாவோட ஒரு நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 லைன் சொல்லுவோம், செகண்ட் பாட்டா நீங்கள் பாடிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன். அதுலேயும் என்னென்னா எல்லாமே ரேப். ஓ, நீங்கள் பாடமாக்கி வச்சுருப்பீங்க, நாங்கள் பாடமாக்கல அதெல்லாம். சரியா? அப்பே விளங்கிருச்சு. ஓகே, நான் இந்த இன்ஃப்ளூயன்சர் வகையறாக்குள்ளே வர மாட்டேன், கண்டென்ட் கிரியேட்டர் வகையறாக்குள்ளே வருவேன். செலக்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னு சொன்னால், உங்ககிட்ட இருக்குது 1000 கான், எங்கள்கிட்ட இருக்குது சூப்பர் ஸ்டார். இவர் வந்து நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் பசுவும் புலியும், அப்படி அந்த ரேஞ்சுக்கு இவர் மியூசிக் டைரக்டர், இவர் பாடுவார். நான் யாரா, நான் காமெடி கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா, என்ன பிடிச்சிட்டு வந்து பாட வச்சா அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நான் கண்டென்ட் கிரியேட்டருங்க. இதுக்கு நடுவில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, இது இந்த டாபிக்கு சம்மந்தம் இல்லை தான், இருந்தாலும் அதில் அந்த கடைசியாக போயிட்டு ஒருத்தன் படம் எடுத்தான். அவனை வந்து முடிஞ்ச அளவு படம் எடுக்க முடியாமல் தள்ளிக்கிட்டே இருந்தானுங்க. அவன் எப்படியாவது இந்த படத்தை எடுத்துடணும்னு சொல்லி போயிட்டு படம் எடுத்தான். கடைசியில் ஆனால் பவுன்சர்ஸ் எல்லாம் அவனை தள்ளி விட்டாங்க, நான் படத்தை எடுத்தான். அப்போ அதுக்கப்புறம் அவன் வந்தான், இமாட் ஃப்ரெண்ட், அவன் இமாட் ஃப்ரெண்ட். அப்போ எங்களோட வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு வகையாக படம் எடுத்துட்டீங்கன்னா நான் கேட்டேன், ஷேப்பில் போய் எடுத்துட்டேன். ஏன்னா அவனை தான் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் பின்னுக்கு போ, இப்போ அவன் அதெல்லாம் தாண்டி போய் எடுத்துட்டான், ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஓ, அப்போ ஐ வாஸ் லைக் பரவாயில்ல, எப்போ எப்படி ஷேப்பில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு தானே. ஓ, நான் இளையராஜா கான்சர்ட்டுக்கே போய் ஃபோட்டோ எடுத்தேன். எது இளையராஜாவோட போய் ஃபோட்டோ, எப்படி ஹார்மோனிய பெட்டியிலே அடிச்சிருப்பாருடான்னு. சரி, இப்போ இப்படி சதீஷும் ஷாக். இல்லை இளையராஜா போயிட்டாரு, நான் அவரோட எடுக்கல, நான் எடுத்து வந்து யாரு ஸ்ரீனிவாசோட எடுத்து மனோட எடுத்து இளையராஜாவோட எடுக்கல அப்படின்னா சரியா தான் பேச. அதானே நீ இப்படி போயிட்டு இளையராஜாவோட பேசியிருந்தா ஹார்மோனியம்ல பக்கத்துல கிட்டார்ல இதெல்லாம் இளையராஜா இதெல்லாம் முடிய பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான், இமான் ஹூஸ் இளையராஜா? எனக்கு அவனுக்கு சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் யசோ வந்தான், யசோ வச்சுக்கிட்டு யசோ கேட்டான், டு யூ நோ தென் யுவன் சங்கர் ராஜா இஸ் a singer no that's the guy called கார்த்திக் ராஜா, அவங்க வீட்டு கூர்க்கா யசோ. நான் சொன்னேன், ஆமா அவருக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இளையராஜா கிட்ட பிளே சுத்திக்கிட்டு இருப்பார். இதுவுமே இப்போ தமிழாங்கிறது இவனுக்கு பெருசா தெரியாது. இவன் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், why people கும்பலிங் எனக்கு மெசேஜ் அனுப்புனா, ஐ அம் வர்க்கிங் ஃப்ரம் டெல்லி ஃப்ரம் why these people are here அப்படின்னு பிரேக்ல வந்துருக்குது. ஏன்னா இன்னொருத்தன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்போ தமிழ் அந்த வேர்ல்டு டூர் இது இருக்குல்ல, அவன் 4 மணிக்கு அவலாக் சிட்டியில் தான் இருந்திருக்கான். அதே 3D படத்துக்கு போஸ்டர் நினச்சிட்டு அவன் போயிட்டான். இப்போ தமிழ் நின்றுருப்பேன் நடான்றான். அடே இப்போ தமிழ் தெரியாமல் போச்சுன்னா ஏதோ 3D படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க போல். ஆதினா போஸும் அப்படி தானே இருக்கும். அவன் போயிட்டான். இந்த வந்த கூட்டத்தில் ஒரு 80% ஃபுல் ஆதினா கன்னிகளாக இருக்கும். மிச்சம் வந்து மாலுக்கு வந்ததும் இப்படி வழிதாழ வெறி இளையராஜா யாருன்னு தெரியாத கூட்டங்களும் தான். ஒருத்தர் ஸ்டோரி போட்டிருந்தான், அவங்களுக்கு தெரியும் தானே, சங்கர் சங்க போட்டிருந்தான். யார் ஆர்டிஸ்ட்னு கேட்டு, ஆனா அவன் சங்க வந்து ஒரு லோக்கல் லிரிசிஸ்ட், சரி மியூசிஷியன், ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். ஓகே, அவனுக்கு இந்த சீன்லாம் தெரியாது. சரி, அவன் மோஸ்ட்லி சிங்களமும் இங்கிலீஷும் தான். ரைட். அவன் ஸ்டோரி போட்டிருக்கான். அவன் அவ்லாக் மாலில் தான் வந்திருக்கான். முதலாவது 2வது மாடிலேருந்து கீழே ஜூம் பண்ணி போடுறான், ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோவில் அந்த ஒவ்வொரு ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பேர் போட்டிருக்கு, கேப்ஷன் போட்டிருக்கு, எல்லா ஃபாண்ட்டையும் கோட் பண்ணி இது ஆர்டிஸ்ட் பேர் இல்ல, இது ஆர்டிஸ்ட் பேர் இல்ல, இது ஆர்டிஸ்ட் பேர் இல்ல, குட்டியா ஆர்டிஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் கீழ தான் போட்டுறான். இப்போ தமிழ அவன் சொல்றேன் தான் பார்த்து, ஓ ஆர்டிஸ்ட் பேர் ரொம்ப சின்னதா. அப்ப நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புறேன், என்னது அவங்களே டிசைன் பண்ண போஸ்டர்,
அவங்களுக்கு முகம்தான் முக்கியமாக ப்ராமினெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விஷயத்தை இப்போ ஃப்ளிப் சைடு யோசிச்சு பாரு, நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற வெளிநாட்டு பேண்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் அங்கே நின்னாலும் அவரை பார்த்து நான் கடந்து தானே போயிருப்பேன். அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காரு, அவர் பேரே கொட்டெழுத்தில் போட்டிருந்தாரு ஹே கோன் ஹே அப்படின்னு நான் போயிருப்பேன். ஸோ எஸ், கமிங் பேக் டு இன்ஃப்ளூயன்சஸ். நீங்க போலங்க, நான் பார்த்து நான் இன்னைக்கு வேடிக்கை தான் பார்க்க போறேன். இல்ல திவா எவ்வளோத்துக்குன்னா ஆனாரப்பட்ட ரிலீஜன் வந்தாலே சட்டையை கழட்டி நிற்பான் சண்டைக்கு. இன்ஃப்ளூயன்சஸை புழக்க பயப்படுறான். நீங்க இன்ஃப்ளூயன்சர்ல பழக்க, நீங்க இன்ஃப்ளூயன்சர் மூலமா டயஸ்போரா பழக்குறீங்க. எனக்கு இல்ல டயஸ்போரா பழக்கல, இதுல உண்மையிலேயே விக்டிம் டயஸ்போரா. இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கொள்ள போறேன். நல்ல பாத்துக்கோங்க, இந்த மூணு பேரையும் முழுங்கின மாதிரி பெருசா கோணல் உட்கார்ந்துருக்க பொடியே வந்து இந்த ஒண்ணுமே பண்ணல. நான் வேடிக்கை தான் பார்த்தேன். இதுல ஒரு குட் 80% விக்டிம் டயஸ்போரா, மோர் தென் த ஏழைப்பாளைகள். சரியா, அவங்களுக்காச்சும் 2 லட்சம் 3 லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட் போயிருக்கு. அனுப்பினவே நிலைமை யோசிச்சு சரிதானடா. வடக்கு ஃப்ளோரிடானா டயஸ்போரா வந்து கோயம்புத்தூர். இந்த ரெஃபரன்ஸ் வந்து எங்க 2 பேருக்கும் புரியும், இந்தியா ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும். வெரி வெரி கரெக்ட். அவ்வளவு தூரம் தேவையில்லை, இங்கிட்டு இருக்க 2 பேருக்குமே புரியல. போன எபிசோட்ல ஆண்டி வந்து ஆண்டி புரிஞ்சுச்சா, நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியலையே. ஆண்டி ஒரு மாதிரி க்ளூலஸாவே உட்கார்ந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. இது இவன் சொன்ன ஃப்ளோரிடா வந்து அமெரிக்காவில் இருக்குல்ல, ஃப்ளோரிடாக்காரங்க மட்டும் ஒரு தினுசா இருப்பாங்கல்ல, அதான் வடக்கு. ஜெனரலாக மீம் கல்ச்சரில் ஒரு ஆன்கோயிங் நரேட்டிவ் என்னன்னு சொன்னால், ஃப்ளோரிடாவில் வந்து மோஸ்ட் இன்சேன் ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஃப்ளோரிடாவில் தான் இருக்கும். crocodile சண்டை போட்டு அப்புறம் சேர்த்து சாப்பிட்டாங்க. GTA 6 ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முதல்ல வந்து வெளியே வரும்போது ஒருத்தர் தடியால் அடிச்சுக்கிட்டு இருப்பான்ல, அது உண்மையிலேயே ஃப்ளோரிடா நடந்த சீன். ஸோ அந்த மாதிரி இந்த இன்னது இது அப்படின்னு நீ ஷாக் ஆகிற கதை எல்லாம் ஃப்ளோரிடாவில் தான் நடக்கும். அப்போ அது பொதுவாகவே மீமில் இருக்கிற விஷயம் சொன்னால், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்க எல்லா கல்ச்சரும் அந்த ஐடியா கோஆப் பண்ணிட்டாங்க. எல்லா நாடும் அவங்களோட நாட்டில் எக்ஸ்ட்ரீமான சம்பவம் நடக்கிற ஊரை ஃப்ளோரிடான்னு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டோட ஃப்ளோரிடா மதுரை அப்படி சரியா. ஆனால் அதே மாதிரி தமிழ்நாடு மீம் கல்ச்சர் ஜெனரலாக சொல்கிற விஷயம், நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கேம் பண்ணி யாராவது ஏமாத்தணும்னு சொன்னால் கோவை பக்கம் போனீங்கன்னா 100% சக்ஸஸ் ரேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோவைனா கெத்து. ஆமா, ஆதியோட ஊரும் கோவை. ஆதியோட ஊர் கோவை. ஸ்ட்ரைட் ஃப்ரம் சிபி. இவ்வளோ எங்க ஈஷா இருக்கார்ல, அவர் கோயம்புத்தூர்காரரு. ஈஷா கோயம்புத்தூர் இல்ல, லொகேஷன் கோயம்புத்தூர்ல தான். தமிழ் இல்லையே வரணும். இல்ல, அவர் தமிழ் இல்ல. அவர் தமிழ் இல்ல. ஓகே 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 சரி சரி சரி. பட் அவர் ஆக்டிவ் ஆரம்பிச்சு அங்க தான் பிளாட் அங்க தானே. சரத்குமார் கோவை தானே. அவர் ஒரு ட்விஸ்ட் எடுத்திருக்காரு. இப்ப தெரியுது என்னது, புதுசா ஒரு ஃபேஸ் இறக்கி இருக்கிறாரு தெரியுதா? இருங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு போகிறோம். ஓகே, எப்படி ட்ரூ டு கண்டென்ட். நான் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகல, ஏன்னா அங்கே போனால் வேறையா போகணும். அவர் இப்போ தன்னோட சேர்த்து இன்னொருத்தரை புதுசாக ஒரு ஃபீமேல் கேரக்டரை இறக்கி இருக்கிறார். அது என்ன சொல்றீங்க? கடைசி சிவராத்திரியோட யார் தமன்னாவா? யார் அவர்கிட்ட ஜெயலலிதாவா? நான் பரவாயில்ல, இவன் போட்டது ரொம்ப மோசம். அப்படி ஒன்று தான் அவர் இறக்கியிருக்காரு. அது அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் பிறகு பார்ப்போம். அது நீங்கள் வீடியோ பாருங்க. இது இப்போ என்னன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்சர் உனக்கு எப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கோ அது மாதிரி எனக்கு, நான் இதை ஆக்டிவாக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கே இது கண்ணில் படலை, ஏன் கண்ணில் ஏன் இது படலை? தகவல்னு சொன்னால் ஆன்லைன்ல புரியாடி பரவாயில்ல, எங்களுக்கே புரியாடி எப்படி தெரிஞ்சு. இப்போ இப்படி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா ஃப்ளோரிடா. அதை கதைக்க ஆரம்பிச்சோம்னா பெருசாக பேச அது வேற கண்டென்ட். அதனால எங்களுக்கு தெரிஞ்சவங்கள இல்ல யாரோ நியூ ஃபேஸ் கம்ப்ளீட் நியூ மெத்தட். இப்போ ரெக்கார்டிங் இல்லாம இருந்ததா வேற லெவல் கவுண்டர்னு போட்டுருப்பேன். ரெக்கார்டிங்ன்றபடியா பதிவு பண்ண முடியல. ஓகே, நீ சபநாகரிகம் எல்லாம் பாக்குறியா நீ? இல்ல, வன்மம் வந்து யாழ்ப்பாணத்தாக்களுக்கு. ஆனா இப்போ நீங்க திரும்ப அதே பேசிட்டு இருக்காம, நான் வந்தவர்கிட்ட இருந்து ஒரு 4 கேள்வியை கேட்போம். இல்ல இல்ல நாங்க வந்து அகைன் மீம் டெம்ப்ளேட் போட்டுக்கிறேன். இந்த மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஐ கெஸ் we forgot something. If we forgot, that should not be important. ரமணன் மலையில நடந்துட்டு இருக்கான். இல்ல, நீ வெறும் ஒரு வகையான இன்ஃப்ளூயன்சர் தானே. ஒரு வகையான இன்ஃப்ளூயன்சர் இல்ல, இன்ஃப்ளூயன்சர் அதாவது ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ங்கற. அப்ப இங்க இருக்கிற ப்ரோமோலாம் பண்ணிருக்காரு இவர். நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரோமோலாம் பண்ணிருக்காரு. எத்திக்கல் இன்ஃப்ளூயன்சர். எத்திக்கல் இன்ஃப்ளூயன்சர். இப்போதைக்கு இன்னும் காசு பார்க்கல. நீங்க இப்ப பாக்குற மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுது இங்க இருக்க இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம்? இன்ஃப்ளூயன்சஸ்னா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றதை விட நான் வந்து அதை எப்படி சொல்றது, இப்போ இந்தியாவில் ஒரு கல்ச்சர் மண்ணு சொல்ல போறியா? இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இப்போ வந்து அந்த ஹை ஸ்கூல் கிஃப்ட், அந்த கிஃப்ட் செரிமனி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம்
இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டு இந்த ஏதோ டான்ஸ் பண்றவன் அவங்கள கூட்டிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ரசிகர்களின் ரசிகன் மணி சொல்லிட்டு யார் அது வந்து ஒரு ஒரு 1000 பேர் இருப்பாங்க வரும்பொழுது அரங்கமே அதேதான். இப்ப எனக்கு என்னன்னா அது வரும்போது இங்கேயும் அதே கல்ச்சர் வரப்போகுதோன்ற ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அது வந்து என்னன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்ப நாம படிக்கிற காலத்து எடுக்கும் போது நாங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங்ன்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஓகே தட் பர்சன் ஹேஸ் டு பி லீடிங். இப்ப நாங்க வந்து அதை மாதிரி யாரும் ஆகணும்ன்றதானே. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் பண்ண ஒரு குறுக்க மறுக்கமாக எதாவது டான்ஸ் ஒன்று பண்ணாலே நாங்கள் ஃபேமஸ் ஆகிடுவோம். அவங்கள தான் இவங்களெல்லாம் மேலே. இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுப்பான் தெரியுமா, ஸ்டீவ் ஜாப் படிக்கல யூனிவர்சிட்டிக்கு முடிக்கல, எங்கடா இருக்கீங்க அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இவரும் படிக்கல போல இருக்கு, இவரும் படிக்காம எல்லாம் ஆகிட்டு இங்கே இப்போ வீடியோ போட்டுட்டு ஃபேமஸாக இருக்காரு, நாங்களும் அதே வழியில் போகும் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சிங் வந்துருமோன்றதை எனக்கு நான் முதலே அடிக்கடி சொல்கிறது வந்து அந்த ஒரு இதுதான். பட் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி உண்மையாவே ஃபாலோ பண்றாங்களா? இல்ல அங்க தான் என்ன ஜென் அல்ஃபா இருக்குல்ல, உங்க புள்ளைகள் அங்க தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வினு ஒரு மீட் பண்ற நேரம் சொன்னா வியட்நாம் கம்போடியா போயிருக்க நேரம் அங்க ஒரு கார் இது பெரேட் ஒன்று நடந்துச்சு, கம்போல அது என்னமோ ஒரு பேர் ஒன்று சொன்னால, அதுக்கு ஐசோ ஸ்பீட் வந்திருந்தான்னு சொல்லி he was there மச்சாங்க, I saw him, I didn't want to talk to that bug அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு சொன்னான்ல. இதே கதையை போய் வீட்டில் என்னது ஐசோ ஸ்பீட்டு பேசலையா அப்போ ஐயோங்கிறானுங்க. இப்போ அவனுங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மிஸ்டர் பீஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய கேரக்டர். இன்றைக்கும் மிஸ்டர் பீஸ்ட்டை பார்க்க முடியும்னா அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அல்ஃபாவுக்கு நீங்கள் சொன்ன இன்ஃப்ளூயன்சஸ் பெரிய அளவில் ரொம்ப பெரிய, ஆனால் அது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக்ல. இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறத விட அதில் விஷயம் என்னென்னு சொன்னால் த வெரி டெஃபினேஷன் ஆஃப் செலிபிரிட்டி இஸ் சேஞ்ச் டிஃப்ரெண்ட். செலிபிரிட்டின்னா இப்போ தமிழில் இப்போ அண்ணா போயிட்டாரு, don't commit until 2026 brother. ஏன்னா நேத்து தான் சுட விபி சொல்லிருக்காங்க 2026 அப்புறம் நான் வந்து அதுக்குள்ள போவேனா என்னங்க யாழ்ப்பாணத்தை பேசும்போது கூட பயப்படல. இல்ல நேத்து ஒருத்தர் நான் கண்டேன் போன்ல, நேத்து அங்க வந்திருந்த ஒருத்தர் அண்ணாடா டிவிகே ஸ்ரீலங்கா வால்பேப்பர். இவன் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவான், என்னது அண்டர்ரேட்டட் அனில் இஸ் மை ஃபேவரட், அதானே அண்டர்கவர் அனில்ஸ் இஸ் மை ஃபேவரட் ஜான்ரான்னு சொல்லுவான். மற்ற ஃபேன்ஸுக்கு இல்லாத ஒரு அற்புதமான பழக்கம் அனில்ஸுக்கு இருக்குது. அனில்ஸுக்கு தெரியும் தான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு வைட்லி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாமானிய உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் உங்களை யாரும் வந்து ஒரு பெருசாக டேஸ்ட்ஃபுல்லாக. இப்போ பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா அவங்கள யாரும் வந்து ஒரு யூனிக்காக பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா அந்த கடையில் ஒரு பொல் ரொட்டி ஒன்று தருவாங்க அப்படின்னு சொன்னால் யூ கம் அக்ராஸ் அஸ் அ டேஸ்ட்ஃபுல் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் அனில்ஸுக்கு தெரியும் அவங்களோட ரசனை வந்து ரொம்ப ஜனரஞ்சகமான டேஸ்ட். ஜனரஞ்சகத்துக்கு இன்னொரு துச்சமான வார்த்தை மலிவான ரசனை. சில பேர் சொல்லுவாங்க அப்படி, எனக்கு அது உடன்பாடு கிடையாது சரியா. அப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதோட சேர்த்து அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் சுற்றி வர்றதுக்கு எல்லாரும் நாங்கள் தான் அப்படின்னு புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இன்னும் சூப்பர் ஸ்டார் போகலை. அப்போ அவர் போகிற வரைக்கும் அவர் தான், அதை நீங்கள் மறுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஆஸ் அ டைட்டில் அவர் போன பிறகும் அவர் தான். இல்லை ட்ரேட் வைஸ் கம்பெடிஷன் அவர் ஹால் ஆஃப் ஃபேம் முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் ரன்னிங் போய்கிட்டு தான் இருக்கும்ல. ஸோ அவர் இருக்க வரைக்கும் அவர் தான், நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இவங்களுக்கு அதுவும் சரியான அரிப்பு, இந்த கலவனும் போகிறான் இல்லை சீக்கிரம் அது கடுப்பு எனக்கு. இப்போ இவங்களுக்கு நேரடியாக போயிட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நாங்கள் தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் நெட்டில் சில நேரம் காணுவீங்க பொதுப்படையான கருத்துக்களை வெளிப்படுத்துகிற மாதிரி மற்றவங்கள அடிப்பானுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, குடும்பஸ்தான் ஓடிச்சு இல்லை, குடும்பஸ்தான் நல்ல ஹிட், ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் தானே. இப்படி தான் வாரிசு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணல, என்ன நீ குடும்பஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போற, நாசுக்கு வாரிசு நல்லங்கிற. இதுதான் அண்டர்கவர் அனில். இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. என்ன சொன்னால் டக்குன்னு பார்த்தா கிளிக் ஆகுது இவங்க அனில் சொல்லி ப்ரொஃபைல் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் போய் உள்ள நோண்டிங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னுக்கு அனிலுக்கு அவகாசம், இந்த என்னது வாரிசுக்கு அவகாசம் ஆகியிருப்பான். அவனா நீ எப்படி சொல்லுவோம். குடும்பத்தோட டைனமிக்ஸை வந்து குடும்பஸ்தனில் வந்து கொஞ்சம் செயற்கையாக பேசுகிறாங்க. இயல்பு பத்தாம போகுது அப்படின்னு. குடும்பஸ்தன் இயல்பு இல்லை ரைட்டு. அப்படி பார்ப்போம் குடும்பம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா வாரிசு பாருங்க அப்படின்னு இருப்பான் ஒரு வாரத்துக்கு. அது நீங்கள் டக்குனு கிளிக் பண்ண மாட்டீங்க. தளபதி ஃபோட்டோஸ் இருக்காது, ஊன்னு கத்திக்கிட்டு இருக்க மாட்டான். ஆனால் சட்டிலாக அவனுக்கு முடிஞ்ச மாதிரி அங்கே திரிக்கிட்டு இருப்பான். வேறு எந்த ஆக்டர்ஸுக்கும் இந்த ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் சொல்லவே பயம். இப்போ அடிக்கிறாங்க கம் அப்படின்னா அடிச்சுட்டானுங்க. படம் ஃப்ளாப்பு, அது மறந்து போச்சு. அப்படியே அடுத்த படத்துக்கு ரெடி ஆகணும்னா அன்னி போட்டு வந்து அது எப்படி படம் ஃப்ளாப்பாக விட்டு நீ சும்மா இருடி நீ அது
அது இங்கே இல்லை, தெற்குல இல்லை, வடக்குல போயிட்டு இல்லை அதில் நான் ஒரு வீடியோ எங்கேயோ பார்த்தேன். கடைசியாக சூர்யாவின் என்னது ஹிட்டான படம் எது அப்படிங்கிற மாதிரியான 2011க்கு அப்புறம் ஹிட் கிடையாது, 2010க்கு அப்புறம் ஹிட் கிடையாது. சிங்கம் 2 அப்புறம் ஹிட் இல்லை. சிங்கம் 7ஆம் அறிவு ஃப்ளாப்பா? 7ஆம் அறிவு வந்து இது மிட் ஆவரேஜ் ஏன்னா பட்ஜெட் பெருசு இல்லை வாரம் இது நல்ல படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை 7ஆம் அறிவு டிட் வெல் மச்சான், பட் பட்ஜெட்டுக்கு பத்தாது. செலவழிச்ச காசுக்கு பிறகு ஒரு படம் வந்துச்சு. இல்லை என்ஜிகே பிறகு எதற்கும் துணிதான். இல்லை எதற்கும் துணிதான். சிங்கம் 2 தான். சிங்கம் 2 தான் ஹிட். சிங்கம் 3 எல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாரோடையும் எல்லா மாதிரியும் ட்ரை பண்ணி அவர் அன்லக்கி இருந்தான். பிகாஸ் ஹி டிட் குட் மூவிஸ். 24 ஓடல, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சொல்கிறாங்க கல்ட் கிளாசிக்னு எடிட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில், நீங்கள் எல்லாம் போக மாட்டேங்களா அப்போ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவரை பெருசாக ஃபுல்லாக சொல்ல முடியாது. நீங்கள் அதில் சொல்ல வந்ததானே இது வேறு. ரைட்டு இந்த மேட்டர். ஸோ இப்போ புரியுதா திவா எப்படி போயிடுவா தானே. சியான் ஃபேன்ஸ்ன்றது ஒரு 4 பேர் தானே, அவங்களுக்குள்ள வாட்ஸ்அப் மெசேஜ் பேசிக்குவானுங்க சரியா. அஜித் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய எதிரி அஜித் தான். இப்போ அவங்க போயிட்டு விஜய் ஃபேன்ஸோடையோ எங்களோடய ஃபைட் பண்ண தெம்பில் அவங்க அவரோட ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க. அவரே 3 கடை தலைவர் யார அட்ரா அவர் அப்படி இருக்காரு சரியா. இப்போ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் மற்ற ஃபேன்ஸுக்கு எல்லாம் வேற வேறு தனிப்பட்ட போராட்டங்கள் இருக்குது. இப்படி ஒரு அன்டிஸ்பியூட்டட் கும்பலாக விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த சுப்ரீமசியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நேராக போனால் மட்டும் பத்தாது. இப்போ தளபதி ரசிகன் அப்படின்னு ஒரு பேஜ் இருந்தால் அவன் சொன்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன் நீ. ஆனால் அதே சேகர் 101 அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது, என்ன இருந்தாலும் அப்படின்னு யாரு நீ. ஏன்னா அந்த கருத்து வந்து ரொம்ப ஒவ்வாமல் செயற்கையாக இருக்கும். உள்ளே போய் பார்க்கல தான் நீங்கள் ஒளிஞ்சிருக்கியா அப்படின்னு. ஸோ இது ஒரு இப்போ இந்த கதை உங்களுக்கு இந்த மேப் சொல்லிட்டேன் இல்லையா. கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் உங்களுடைய அல்கரிதமில் இதெல்லாம் செட் ஆகல போயிட்டு கொஞ்சம் கிட்னிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டர் கவர் அனில்ஸ் ஒரு கும்பல் இருக்குது. அதில் சில நேரம் நானே எட்டி இல்லை. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் அதாவது அல்ஃபாவுக்கு வந்து கூடுதலாக இதில் இருக்கிறவங்கள பெரிய அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்க செலிபிரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அதனால இல்லை இவனோட ரிகரிங் அகைன் ஆர்கியூமெண்ட் வந்து ஜென்சி இஸ் அ லாஸ்ட் ஆஃப் ஜென்ரேஷன். அவங்களுக்கு அவங்க மேலேயே பிடிப்பில்லை, அப்புறம் எங்கிருந்து செலிபிரிட்டியை அவங்க நடக்கிறாங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நான் இவர் சொன்ன மாதிரி அல்ஃபாவுக்கு பெரிய ஒரு விஷயம் செலிபிரிட்டிஸ். மிஸ்டர் பார்க்கறதே இப்போ அக்காடமானது 11 வயசு மிஸ்டர் பீஸ்ட்னா கையை கிழிச்சிக்குவான். இல்லை அதுதான் ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட்டை பார்க்குறது ஒரு கனவாக வச்சிருக்கிறானுங்க அவங்களுக்கு. மிஸ்டர் பீஸ்ட் அவங்க சில நேரம் சும்மா சூப்பர் மார்க்கெட் போகிற நேரமும் அப்படியே ஷேப்பில் இது எடுப்போம். என்ன சில நேரம் மிஸ்டர் பீஸ்ட் வந்தாலும் வருவார் எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு. அப்படி நம்புறவங்களும் இருப்பாங்களா இருக்கும். இத்தனைக்கும் அந்த ஸ்டாடமை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாதுன்னு சொன்னால். ஏன்னா இப்போ ஒரு ரஜினிகாந்த் ஸ்டாடமோ விஜய் ஸ்டாடமோ உங்களுக்கு புரியும். அதில் ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன், ஸ்டன் கோஆர்டினேஷன், டயலாக்னு ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. இதில் ஒன்றுமே இல்லையே. இப்போ என்னன்னா இப்போ இதில் இவனுங்களுக்கு அதில் பேசுகிற டயலாக்ஸ் இப்போ ஏதாவது ஒன்று தப்பாக செஞ்சுட்டு எங்கள் வீட்டில் இப்போ நேற்று வந்தானுங்கள்ல 3 பேருங்க பிரதர் அப்படிமா. அது என்ன தெரியுமா, உண்மையாகவே இப்போ கடைசியாக வந்த செலிபிரிட்டி ஹுட்டோட இப்போ செலிபிரிட்டி சொல்லுவாங்க, செலிபிரிட்டி ஹுட் இல்லாட்டி ஸ்டார்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கரன்சி இருக்குது. இவ்வளவு காலமாக அந்த கரன்சி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஜென்ரலாக அது ஆக்கள் பொதுவாக அக்செப்ட் பண்ணுற கரன்சி என்னன்னு சொன்னால் டேலண்ட். உங்களோட கரன்சி டேலண்ட். நீங்கள் வந்து டேலண்ட்னால தான் வந்துட்டே வரீங்க. சில பேர் சொல்லுவாங்க டேலண்ட் ப்ளஸ் கனெக்ஷன்ஸ், சில பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் ரேண்டம் சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவோட மெச்சுவர்ட் ஸ்டேட் இல்லையா, இது ஆரம்ப கட்டம் இல்லை, மெச்சுவர்ட் ஸ்டேட். இப்போ இது அந்த ஆக் முடிஞ்சு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கட்டத்தில் வந்து செலிபிரிட்டி ஹுட்டோட கரன்சி என்னன்னு சொன்னால் வேறு எதுவுமே கிடையாது, ஃபேம் மட்டும்தான். நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், ஃபேம் ஃபார் த ஃபேக் ஆஃப் ஃபேம். அவ்வளோதான். உங்களுக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸாலே லெவரேஜ் ஆகி உங்களுக்கு 10 மில்லியன் போயிருவீங்க. என்ன எதனால ஃபேமஸ் ஆனீங்கன்னு கேட்டால் ஒரு ஃபேமஸ் கிளிப்ஸ் ஒரு 5 காட்டுவாங்க. அந்த ஃபேமஸ் கிளிப்ஸில் முக்கியமான இடங்களில் சில ஃபனி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இல்லை அது கூட இல்லை. இப்போ நேற்று நான் நிவேதன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இங்கே சிங்களத்தில் 2 பேர் சரியா, சிங்களத்தில் 2 பேர் ரொம்ப பாப்புலர் ஆகியிருக்காங்க டிக்டாக்ல. பேசிக்காக அவனுங்க இந்த மண்ணு லாரி இருக்குல்ல, டிப்பர் ட்ரக், அது ஓட்டுறவனுங்க. அவனுங்க ஒன்றும் செய்கிறதில்ல. 2 பேரும் கதைச்சிக்கிட்டு போய் ரோட்டில் போய் நடந்து போவானுங்க. எங்கேயாவது ஒரு முடுக்கு சந்தில் நடந்து போவானுங்க. கீழே கமெண்ட் போடுறோம், இப்போ தான் என் பாத்ரூம் பக்கத்தால் அவனுங்க போனானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களே அதை ட்ரெண்ட் ஆக்கி என் வீட்டு முன்னு நடந்து போனாங்களே இலங்கை சுற்றி. இங்கே ஒரு வராங்க, அவன் இங்கே நடந்து வந்து அவ்வளோ தூரம் தான் நடந்து போயிருப்பான் அந்த ரோட்டோரத்து வரைக்கும். இதான் அவன் வீடியோ கமெண்ட்டில் தான் எல்லாம் ஏறி போகிறது. இல்லை அது வந்து ஆடியன்ஸ் அதை வந்து கமெண்ட் ஃபன் ஆக்கிட்டானுங்க. இப்ப ரிலேட் இல்ல இவனே அந்த இந்த விட தாண்டி இப்பதான் இந்த இதுல நான் என்ன செய்வேன், ஒரு 10 அதுக்கு நீ ஒரு கமெண்ட் போடுவ. இப்ப மேல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கானா, அவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கரா,
அதுக்கு கீழே கமெண்ட்ல ஒரு அட்டென்ஷன் சீக்கர் இருப்பான்ல, அவன் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவான். எல்லாரும் அவங்க லெவலுக்கு அந்த ஒரு few minutes few seconds ஃபேமை தேடி கொள்றாங்க. இல்ல இதுல சில பேர் கமெண்ட்னு ஒன்னு தெரியுமா, பெரிய ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆப்பாடா ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் பின் மை கமெண்ட். இல்ல இதுல இன்னொருத்தன் போடுவான், இந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த பக்கம் பின் பக்கத்துல நான் தான் நின்னுக்கிட்டு இருந்தேன், அந்த காசை வாங்குறவர் நான் தான், இல்லாட்டி நான் இதை கொடுத்தவன் நான் தான். அவ்வளோதான். இப்போ ஸ்டார்டம் செலிபிரிட்டியோட கரன்சி என்னன்னு சொன்னா ஃபேம் ப்ளஸ் பாப்புலாரிட்டி. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென் அல்ஃபால் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஓகே, அதாவது வந்து நாங்கள் ரியாலிட்டிக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த காலத்தில் ஓகே அப்துல் கலாம் இந்த தெருவில் படித்தார், காந்தி அப்படின்னு ஒரு எங்களுக்கு அது ஓகே, இஸ் எ ரியல் பர்சன். நாங்கள் இப்போ பார்க்குறோம் பிரதமராக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். இங்கே பக்கம் ரஜினி கமல் ஏதோ ஒன்று, அது வந்து ஒரு ரியல் டைப்பான அந்த ஒரு ஸ்டார்டம் இருக்கு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்போ அதாவது வந்து என் லைஃப் கோல்ஸ் வந்து ஓகே ஐ வில் ஸ்டடி லைக் திஸ்ன்ற போது என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் பார்க்குறேன், என்டர்டெயின்மெண்ட்டு பிரிச்சிருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே ஒரு இப்போ மிஸ்டர் பீஸ் எடுத்தீங்கன்னா இஸ் எ ரியல் பர்சன், பட் ஈஸ் இன்டு இன் அந்த ஒரு ரியலுக்கான என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் ரெண்டும் கம்பைன் ஆனோன்னா இப்போ இருக்க பசங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஓகே அவங்க தான் ரோல் மாடல், அவங்கள மாதிரி ஆகணும், அவங்க தான் அந்த கிரேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு இது பிம்பம் வரனால இஃப் யூ லைக் தி ஜென் அல்ஃபா வில் பி மோர் அஃபெக்டட். இந்த ஒரு மர்ஜ் ஒன்று இருக்கு, அப்படிதான் நான் பார்க்குறேன் இதை வந்து. நீங்க யாருங்கிறதும் நீங்க என்ன செய்றீங்கன்றதும் ரெண்டு விஷயமா இருந்துச்சு ஜென்ரலா ஆக்களுக்கு. இப்போ ஆனா சில நேரம் நீங்க என்ன செய்றீங்கன்றது மட்டும்தான் ஆளுக்கு தெரியும். அப்ப ஆக்கள் வந்து நீங்க யாருன்றதை பார்க்கவே மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு கூட தெரியும் இது இல்ல உண்மை அப்படின்னு. இப்ப உண்மையாவே தளபதி வந்து குருவின்னு பாட்டு தலைகீழா போக மாட்டாரு அப்படிங்கிற தெளிவு எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு. சாரி போறப்ப பட் நைஸ் தீம் சாங். அப்ப அந்த தெளிவு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த தெளிவு இல்லாத மலுமட்டிகள் எல்லா ஜென்ரேஷன்லையும் 10% இருக்கும், அது நீங்கள் கழிச்சு விட்டுறணும், ரைட்டா? கழிச்சு விட்டுருங்க. அந்த மெஜாரிட்டிக்கு எப்பயுமே அந்த தெளிவு இருந்துச்சு. இப்போ என்னென்னு சொன்னால் செலிபிரிட்டி பை டெஃபினிஷன் என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து இல்லை. ஒரு ராக் பேண்டோ, ஒரு பாடகரோ, ஒரு மியூசிஷியனோ, ஒரு நடிகரோ, ஸ்போர்ட்ஸ்மேனோ, இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் கூட இப்போ பெரிய செலிபிரிட்டிஸ் கிடையாது. இப்போ நாங்கள் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ்மேன் செலிபிரிட்டிஸ் ஸ்டிக்கர் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க லெட்டர் போட்டதுலேருந்து இப்போ அவங்க யாருமே பெரிய செலிபிரிட்டிஸ் கிடையாது. அந்த கல்ச்சர்ஸ் இருக்குது, ஆனால் அது கீழே போய்கிட்டு இல்லை. அதில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் இப்போ வரைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும்தான் பெரிய அளவில் இருக்கிற ஒரே ஒரு செலிபிரிட்டியாக இருக்குது. ஆனால் அவரும் அடுத்த அவர் எழுதி முடிஞ்சு இல்லை. ஸோ அந்த பிரச்சனை அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து செலிபிரிட்டியோட எப்படி சொன்னால் நீங்கள் 100% உங்களை ப்ரொடக்டாகவே போட்டுடுறீங்க. லைக் த எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபார்மேட்டிவ். நீங்கள் காலையில் எழும்புறதுலேருந்து கக்கா போகிறது வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டென்ட்டாகவே போட்டுருவீங்க. நான் சில வீடியோஸ் பார்த்து கூட இருக்கேன், வீடியோ கேமரா வந்து டாய்லெட் வாசல் இருக்கும், உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு 2 செகண்டை கூட ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால். ஸோ ராஜ் சொன்ன மாதிரி இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு, அவனே வால்யூம் பிஸ்னஸ் இருக்குல்ல. மொதல் செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் தான் இருப்பாங்க, எண்ணலாம் செலிப்ரிட்டிஸை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா இந்த ரசிகன் மணி இருக்கான்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஸ்கூலுக்கு போனால் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு அவனுக்கு, ஒரு காலேஜே கதறுது. இப்போ செலிப்ரிட்டி இப்போ நம்ம சொல்லுவோமே 80s 90s இருக்கிற நேரம் நான் கிரிக்கெட்டே பார்க்காட்டே எனக்கு சச்சின்னா யாருன்னு தெரியும், இப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு செலிப்ரிட்டினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்களோ இல்லையோ வேறு விஷயம். இப்போ இவர் ஒரு ஃபேமஸ் பர்சன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லைல்ல, நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நமக்கே they might be a celebrity who we don't even know. அங்கே தான் தப்பு பண்ணுறேன். ஏன்னா அந்த மறுபடியும் வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவும் வித்தியாசம் நீ புரிஞ்சுக்கொள்கிற இல்லை. ட்ரெடிஷ்னல் மீடியா வந்து கியூரேட்டட் கண்டென்ட் காமனாக எல்லாருக்கும் போகும், உனக்கு பிடிக்கல சேனலை மாற்று. பட் யூ ஹேவ் 15 to 20 சேனல். ஸ்ரீலங்காவாக இருந்தால் அவ்வளோ தான், இந்தியாவாக இருந்தால் 50 சேனல், ரைட், 100 வச்சுக்கங்களேன், அவ்வளோ தான். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. கண்டென்ட் வந்து இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸை அஸ்யூம் பண்ணி போடுற கண்டென்ட், ரைட்டா? ஆனால் சோஷியல் மீடியாவில் 100% உங்களுக்கு டெய்லர் மேட் கியூரேட்டடாக கண்டென்ட் வரும். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போகுதுன்னு சொன்னால் சோஷியல் மீடியா ஹேஸ் த கெப்பாசிட்டி உங்களுக்கு வேறையா ஒரு பபுள் கிரியேட் பண்ணி தரும். அது 100% உண்ட ரியாலிட்டி இது தான், உண்ட ஆல்கரிதம், உண்ட ஃபீட் அப்படியே கிரியேட் பண்ணி தரும். பக்கத்தில் இருக்கிற டிக்டாக் எடுத்து பார்த்துன்னு சொன்னால் அது ரேண்டமாக இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது நேற்று நடந்த விஷயம், நிவேதனுக்கு தெரியும். ஒரு வெள்ளைக்கார அக்கா சாரி கட்டி வந்து உட்காந்துருந்துச்சு எனக்கு பின்னுக்கு, சரியா? அந்த வெள்ளைக்கார அக்கா அந்த எந்த படத்தில், இந்த கோவா படத்தில் இவன் லவ் பண்ணுவான்னு ஒரு வெள்ளைக்கார அக்கா பிரேம்ஜி, அந்த மாதிரி ஒரு அக்கா. அப்போ எனக்கு பின்னுக்கு உட்காந்துருந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 பேருக்கு மேலே படம் எடுத்தானுங்க அந்த பிள்ளையோட. அப்போ நான் தாரணி லெவல் அவட்ட கேட்டேன், யார் இது
தெரியாது அப்படின்னு. அப்போ தெரியாது. அப்போ படம் எடுத்தவங்க ப்ரெஸ்ஸும் இல்லையா? இல்லை படம் எடுத்தவனுங்கள்ட்ட கேட்டேன், யார் இது? எல்லாரும் எடுக்கிறாங்க, நாங்களும் எடுக்கிறோம். யாருடா நீங்கெல்லாம்? அதுவும் சாரி கட்டிட்டு வந்துருக்கு, ரைட் ஓகே. ஒரு முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் போய் முடிஞ்சு கடைசிக்கிட்ட ஒவ்வொருத்தண்டியா நான் எனக்கு என்னன்னே தெரிஞ்சுக்கணும், இது எல்லாரும் எடுக்கிற தம்பி தெரியாது, எல்லாம் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தன் இவன் இந்த டிக்டாக்ல தமிழில் பேசி வீடியோ போடுறவ தானே அப்படி, அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு நான் கேட்டதில் அவள் யாருன்னு சொல்லி. எடுத்த முக்கால்வாசி பேருக்கு அவள் யாருன்னு தெரியாது. எல்லாம் எடுக்கிறாங்க, சரி நாம அவங்க எல்லாம் நியூ ஃபாலோவர்ஸ். அவங்க அந்த போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்களோன்னு தெரியாது. இப்போ அவங்களோட ஃபோனும் அவங்க இந்த 50 பேரோட ஃபோனும் பக்கத்துல வருது, அடுத்து காட்டிடும். எல்லாரோட கேமராலையும் போஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் இவங்க பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அது அல்காரிதம் அடுத்து காட்டும். ப்ராக்ஸிமிட்டியை பேஸ் பண்ணி இவங்க புஷ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் டூத் பேஸ்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபோன் ஒட்டு கேட்கல, அவன் டூத் பேஸ்ட் பத்தி கூகுள் பண்ணிருப்பான். அவன் பக்கத்துல இருந்தியா உனக்கு காட்டி வைப்போம். இது வந்து லொகேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணுறது அதுதான். என்னன்னா ஒருத்தன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான். அவன் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ கொழும்பு ஜஃப்னா மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க அம்மா ஏதோ டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வாடா அப்படி ஏதோ கன்வர்சேஷன் நடந்திருக்கு. இவன் ஃபோனுக்கு அவங்க அம்மா யூஸ் பண்ணுற பிராண்ட் ஃபோனில் ஆட் வந்திருக்கு. ஸோ ப்ராக்சிமிட்டி ஆட். எஸ், அம்மா அதை பற்றி நீங்கள் சொன்ன அப்போ நீ அடுத்து அவங்க அந்த பார்த்த மேபி எனக்கே காட்டலாம். இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மாடல் இருக்குது. ஒன்லி ஃபேன்ஸ் யாரும் இருக்காங்க இல்லையா? ஆமாம். சில ஒன்லி ஃபேன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்கள ஒன்லி ஃபேன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மட்டும் புஷ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஒரு அண்டர் த டேபிள் டீலுக்காக தான் வச்சுருப்பாங்க. சரியா? அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸ் இருக்கு இல்லையா, மணிலா, பேங்காக், அப்படி அங்கெல்லாம் போயிட்டு ஜென்ரலாக ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. சரி, போட்டு பப்ளிக் ப்ரொஃபைலும் இல்லையா, அப்புறம் அந்த நேரத்தில் அந்த லொக்கேஷனில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் விசிபிலிட்டி எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஹேஷ்டேக்ஸையும் யூஸ் பண்ணி டைமிங், லொக்கேஷன் எல்லாம் பார்த்து புஷ் பண்ணுவாங்க. அது புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்னன்னு சொன்னால் அட் த சேம் டைம் அங்கே இருக்க ஆக்களோட முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து ஹாய் ஹலோ சொல்லி நெட்வொர்க்கும் பண்ணிடுவாங்க. அப்போ ப்ரொஃபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஹாய் ஹலோ சொல்லி கனெக்டும் வாங்கிட்டு இப்போ இங்கே வந்தாங்களா, இங்கே ஒரு 50 பேரை மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் அவங்க இருக்காங்க, அந்த ஹோட்டலுக்கு 50 பேரை மீட் பண்ணி 50 பேரும் அவங்களுக்கு நியூ ஃபாலோவர்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ, ரைட்டா? அந்த 50 பேர்ட்ட ப்ரொஃபைலையும் இவங்க ஸ்டோரியாக வருவாங்க. இன்ஃபேக்ட் அங்கே தான் அவங்க இன்ட்ரடியூஸே ஆகியிருப்பாங்க, ரைட்டா? இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த சில பேர் அவங்களோட பேட் what you call ஆடியன்ஸாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த 50 பேரில் ஒரு 5-10 பேர் அவங்களோட இதாக வர வாய்ப்பு இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் இந்த 50 பேர் அவங்க விசிபிலிட்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த விசிபிலிட்டியை பார்த்து உள்ளே வர ஆக்களை ஏதாவது ஒரு வகையில் அந்த லிங்க் ட்ரீயை பார்க்க வச்சுட்டாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்த ஆக்களுக்கு ஒரு பார்க்குற ஆம்பளை இல்லை, ஒரு 100ல் 40% 50% கண்டிப்பாக ஒரு காஜி முத்தம் செட் ஒன்று இருக்கும். அது இவங்க இப்படி இருக்காங்களே இல்லாமல் எப்படி இருப்பாங்க. இதில் ஒரு சப் கேட்டகரிக்கு நண்பர்களே. இப்போ சப்ளை அந்த 40ல் ஒரு 20% தான் அந்த ஒன்லி ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதான் அப்போ இப்போ இந்த 40 சொல்லுது இவங்க பிகினியிலே எப்படி இருக்காங்களே, பிகினி இல்லாமல் எப்படி இருப்பாங்க. சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே, இதான் லிங்க் இருக்குது வாங்க அப்படின்னு. அவளை தான் அவங்களோட பிஸ்னஸ் மாடல். ஸோ இதே ட்ராவல் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ அந்த மறுபடியும் அந்த கரன்சி அது தான். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், அந்த டெப்பரி கொண்டு போகிறது. எல்லாம் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போகிறதுக்கு அந்த எங்களோட ரியல் டைம் மீடியா, இப்போ டிவி மீடியாவுக்கும் சோஷியல் மீடியா இருக்குல்ல, இப்போ வந்து they are merging together. இப்போ ஒரு லாஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ் கமிங் இன்டு டிக்டாக் அண்ட் they are putting content. இடைச்செருகளுக்கு மன்னிக்கும், சன் நெக்ஸ்ட் இருக்குல்ல, அவன் மொரட்டு டார்க் மீம் ஒன்று போட்டிருந்தான். ஃப்ரெண்ட் ஒருத்தன் காலோடஞ்ச வீடியோ வாட்ஸ்அப் சேட் மாதிரி. சரியா? இது சன் மியூசிக்கோட அஃபீஷியல் ஹேண்டில். சரியா? கால் உடஞ்சிருச்சுடா அப்படின்னு ஃப்ரெண்டு சேட் அனுப்பியிருக்க மாதிரி. கீழே இவன் வந்து காஞ்சனால நில்லு சொந்த காலில் நில்லு அந்த பாட்டை அனுப்பியிருக்க மாதிரி போட்டுட்டு டேக் தட் ஃப்ரெண்டுன்னு சன் மியூசிக்கோட அஃபீஷியல் ஹேண்டில் வருது. ஏன்னா அது அகெயின் ரீச். இப்போ வந்து இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு டிஆர்பிக்குன்னு முந்தி போட்ட காலம் போய் இப்போ தே ஆல்சோ டார்கெட்டிங் சோஷியல் மீடியா. ஏன்னா அவன் வந்து இப்போ ஏர்னிங் ஃப்ரம் யூடியூப், ஏர்னிங் ஃப்ரம் டிக்டாக்னு வரும்போது அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து முக்காசி பேர் டிவியிலிருந்து பார்க்குறதெல்லாம் பழைய அந்த வெங்காயம் வெட்டுற நேரம் பார்க்குற குரூப் தான் இருக்குது, மற்ற குரூப்பெல்லாம் பார்க்கலன்னு. இப்போ எனக்கு டிவி சீரியலில் எனக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து அவங்க டிவி சீரியலில் பாட்டாக ஒரு 30 செகண்ட் நானே இருந்து பார்ப்பேன். அதுக்கு சாப்பிடும்போது இது ஏதோ அன்னைக்கு ஏதோ தங்கம் கடத்திட்டு இருந்தான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நானே பார்க்குறேன். ஆனால் அது என்ன வரேன்னா
இப்போ ரீசெண்டாக கும்பமேளாவில் அந்த மோனாலிசன் ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீ பார்த்துருப்படா. பேசிக்காக கும்பமேளா இருக்குல்ல, நடந்த நேரம் வந்து ஒரு கடையில் அந்த பாசிமணி ஊசிமணி வைக்கிற புள்ள போல கண்ணு வந்து அந்த ஒரு டிஃபரெண்டான கலர் ஐஸ்வர்யா ராயோட கண் மாதிரி. அது வந்து யாரோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன். இப்போ நீங்கள் சொன்னது ப்ராக்சிமேட்டில் பறந்துருச்சு. அதுவே எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அந்த கும்பமேளாவில். அப்போ அதெல்லாம் பறந்து அது வைரல் ஆயிடுச்சு. அது என்ன செய்தாங்கன்னா இந்த இன்பிட்வீன் சோஷியல் மீடியாஸ், அதாவது சோஷியல் மீடியா பேஜுக்கும் மெயின் மீடியா பேஜுக்கு நடுவில் இருக்கும் பேர் ஏஜென்சிஸ் இருக்கும்ல, பின்னாடி கட்டணும் சொல்லிக்க. அவங்க ரெண்டுக்கு நடுவில் மாதிரி தான் இருப்பாங்க. சரி, அதாவது they are not mainstream, they are not very social, in between. அவன் போடுற நியூஸ் வந்து ஏதோ தந்தி டிவியில் போடுற நியூஸ் மாதிரி கட்டெல்லாம் போட்டு ஃப்ரேம் எல்லாம் போட்டு தான் போடுவான். இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே அது இதாக்கி இப்போ வந்து அவங்க ஏதோ வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறது, ஷாப் ஓப்பனிங்க்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம டோலி சாய்வாலா அஷேன் போட்டிருந்தோம் வீடியோ. அஷேன்னா யாராவது போட்டு டோலி சாய் அந்த டீ ஊத்துறவன் ஊற்றுவார்ல, அது ஏதோ அது ஃபேமஸ் ஆகி அந்த பில் கேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாரு. ஏதோ லம்பகன் ஏதோ ஒரு அது பார்த்து ஏதோ அந்த காசை கொண்டு போய் அவன் என்ன செய்தானா துபாயில் இன்வெஸ்ட் அந்த நேரம் இன்வெஸ்ட் இதில் அதில் போய்ட்டு அவன் இதாகிட்டான். இப்போ என்னன்னா அவன் வரணும்னா அவன் வந்து டீ ஊற்றணும்னா, அதாவது உங்கள் நாட்டுக்குன்னா அவன் 5 ஸ்டார் கிளாஸ்லாம் வருவான். இது வந்து 2 பாட்காஸ்ட் பேசிட்டு இருந்தான். அதாவது என்ன சொல்றாருன்னா தட் இஸ் வேர் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ அவனை பார்த்து ஒரு இப்போ ஜென் ஆல்ஃபா என்ன பார்க்க அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவரை கொண்டு வரணும்னா இவருக்கு நான் 5 ஸ்டாரில் ரூம் போடணுமா, இவருக்கு இவ்வளவு பே பண்ணணுமா, இதெல்லாம் கன்ஃபார்ம் 2 பேரும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கீழே கமெண்ட்ஸில் ஒருத்தன் போட்டிருந்தான், அதெல்லாம் பண்ணி நீ கொண்டு வர அளவுக்கு ஒரு பொசிஷன் வந்தனால தான் நான் டிமாண்ட் பண்ணுறான், உனக்கு ஏழாடி மூடிக்கிட்டு இல்லை. ஆனால் இப்போ தட் இஸ் ஓகே. பட் இப்போ நாங்கள் ஜென் அல்ஃபான்னு பார்க்கும்போது வாட்டாதேசி டியூத்தி நான் எதுக்கு படிச்சுட்டு இருக்கேன், டியூத்தி நல்ல ஒரு டிஃபரெண்ட் அப்படி அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படி தானே போகும். அப்போ அந்த ஒரு இதில் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு பேட் சைடு போகும். அப்போ பாதிக்கப்பட்ட ஜென்ரேஷன் ஜென் ஜி இல்லையா, ஜென் அல்ஃபா தான். உங்களுக்கு விளங்குது இல்லை, ஜென் ஜி தான் இதோட வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பேஷன் ஜீரோ இன்ஃப்ளூயன்ஸா. இப்போ அந்த ஸ்டார் கல்ச்சர்ல ஜென் எக்ஸ் ஆரம்ப புள்ளி, மில்லேனியல்ஸ் கடைசி புள்ளி மாதிரி. ரைட். அந்த எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பிச்சு விஜயோட முடியுது இல்லை அந்த கல்ச்சர். சிவகார்த்திகேயன் இஸ் a big star, பட் அவருக்கு அந்த ஸ்டார்டம் கிடைக்குமான்னு சொல்ல தெரியாது. அந்த ரியாலிட்டியை ப்ளர் பண்ணுற ஸ்டார்டம் இருக்கு இல்லையா, அது கிடைக்குமான்னு சொல்ல தெரியாது. பட் அது அந்த கல்ச்சர் முடியுது. நார்த்லேயும் அப்படி தான். நார்த்தில் இப்போ ஒரு பிக் ஸ்டார்னு யாருமே கிடையாது. சல்மான் கானும் ஷாருக் கானும் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க நடிக்கிறாங்க என்ன போக்கிட்டு அப்படின்னு சொல்லி, நீ நடிக்க விடுங்கடா, நீ நடினா விடுங்க முதல்ல. அதான் குழம்பிருச்சாங்க ஃபுல்லாகவே. இஃப் எனி திங் ஸ்டார்டமை ப்ராப்பராக கேரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்க ஒரே இண்டஸ்ட்ரினா தெலுங்கு மட்டும்தான். அங்கே மட்டும்தான் ஆக்டர்கள் இன்னும் கும்பிடப்படுறாங்க. தெலுங்குனா யார் ஸ்ரீ பாலையா செட்டுக்கு அடுத்த செட்டுக்குமே அங்கே நிறைய யாரு சிரஞ்சீவி, அதுக்கப்புறம் நாக சைத்தன்யா. ரைட். இப்போ தமிழ்ல அல்லு அர்ஜுன். இப்போ தமிழ்ல இருக்க சூர்யா, விக்ரம், விஜய் சேதுபதி, தனுஷ் செட் இருக்கு இல்லையா, அந்த அந்த சிடிஆர் பிடிஆர் அந்த 40 to 50 year old செட் இருக்காங்க, சப் செமி இன்ஃப்ளூயன்ஷியல். அந்த செட்டோட தெலுங்கு ஈக்குவலன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க காட் டியர். என்னடா சொல்ற, ஐயோ வெறியா அடிச்சுக்குவானுங்க. அந்த மாதிரி ஸ்டார்டமா இங்க வளர விடல இந்த பக்கம். அப்ப அதுல கவுண்டரா என்ன சொன்னா சோஷியல் மீடியா ஸ்டார்ஸ் பெரிய டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது ஆரம்ப புள்ளி ஜென்சி அவங்க அப்படியே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல வந்துட்டு அவங்க இப்ப 25 கடந்துட்டானுங்களா, தெளிவு வந்துருச்சு வாழ்க்கையில. இது தெளிவு இல்ல, கேஸ் முடிஞ்சு தளபதி போயிட்டாரு. ஆனா நேத்து ஈவெண்ட் வந்து எனக்கு நிறைய இடத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுச்சு. நீங்க அந்த கவனிச்சிங்களோ தெரியாது, இவங்களோட மேஸ்ட்ரோட கான்சர்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டு நாங்க இளையராஜா அதில் அனிருத்துக்கு வந்த சவுண்டுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்த சவுண்டை நீங்கள் கவனிச்சிங்களா? மேசிவ் டிஃபரன்ஸ் இவனே. நீங்கள் சொன்ன அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. Maestro basically they showed all the concerts that they did across these years. சரியா? ஸோ யுவன் கான்சர்ட், ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், இளையராஜா கான்சர்ட் எல்லாம் போடுற நேரம் சத்தம் வந்து இட் வாஸ் பேரபிள். அனிருத்துக்கு வர நேரம் சத்தம்னா கேட்குற மொத்த மால் அதிர்ற அளவுக்கு சத்தம். சரிதான். மில்லேனியல்ஸ் அனிருத் முடிச்சு தான் ஏஆர் ரஹ்மான் வந்துச்சு. பட் சரிதானே அனிருத். இப்போ மில்லேனியல்ஸ்ல யுவன் மாதிரி தான் இவங்களுக்கு அனிருத். மில்லேனியல்ஸ் நீங்க யாரும் கிரேட்டஸ்ட்னு கேட்டீங்கன்னா எல்லா மில்லேனியல்ஸும் ஏஆர் ரஹ்மான் ஒத்துக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா 80% சொல்ல போகிறது யுவனை தான். அதனால தான் ஜென்சி எபிசோட்ல வந்து தென்பண்ணிச்சு மேலே பாட்டு தெரியலன்னாங்க. அது வேற விஷயம், அது வேற. இது பூமர் பேச்சு. அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. பொறக்கல பிரச்சனை இல்லை, இன்டர்வியூ வரும்போது ப்ரிப் பண்ணிருக்கணும்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். அது அந்த ஆள் வந்து நானே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண வரல. இல்ல அவன் என்னன்னா
அவன் என்ன செஞ்சாலும் ஜென்சிக்கு முட்டு இல்லை கொடுப்பான். இல்லை அது ஆஸ் அன் இன்டர்வியூ அது அவங்களோட ஃபெயிலியர். நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் அக்காம்ப்ளிஷ்ட் செலிபிரிட்டியை மீட் பண்ண வாரீங்க, அட்லீஸ்ட் அவங்களோட ஆடியோகிராஃபியாவது என்னென்னு பார்த்து வர வேணாமா? எனக்கும் இவனுக்கும் அது த டவுன்ஃபால் ஆஃப் பொட்டேட்டோ வந்து ஒரு கவலையான விஷயம். அது வந்து பொட்டேட்டோ வாஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைஃப் ஆக். ஆரம்பத்தில் யாரும் நல்லா இருக்காங்களே இவங்க அப்படின்னு, வா ஐயோ எவ்வளோ கியூட் இவங்க, என்னப்பா எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு தற்கொலையா நீ அப்படிதான் முடியும். அவ்வளவுதான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிளாக பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட டேலண்ட், உங்களோட ரீச் பண்ணுற ஆடியன்ஸ் சைஸ் ஆஃப் இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த ஆக்கோட லென்த் கூடி குறையும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்டர் பீஸ்டாக இருந்தால் அந்த ஆக்கு வந்து 10 வருஷம் வரைக்கும் போகும், பொட்டேட்டோக்கு 1 வருஷம். ஆனால் நீங்கள் இந்த கதை சொல்கிறது இங்கே எங்கள் லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய லோ இன்ஃப்ளூயன்சஸ் எனக்கு என்னென்னா, நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை தான். நான் எந்த பக்கம் போகிறது, இனிமேல் நான் என்ன செய்கிறது, எதை போடுறது, நான் வீடியோவா நான் இப்படி ஒன்னோட ஆரம்பித்தேன், இதை போட்டேன், இப்போ இதுக்கு மேலே இது போடுறதுக்கு வழி இல்லை, இனிமேல் நான் ஆடணுமா? இல்லை அது என்ன பிரச்சனைனா, நான் எபிசோடில் சொன்ன விஷயந்தான், இவங்க கண்டென்ட் கிரியேட்டராக இன்ஃப்ளூயன்சரான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நீ கண்டென்ட் கிரியேட்டர் கேன் பி அன் இன்ஃப்ளூயன்சர், பட் இல்லைடா இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரால் ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இல்லை என்ன வித்தியாசம்? சரி, இப்போ கண்டென்ட் கிரியேஷன் இஸ் ப்ராப்பர் டேலண்ட் மச்சான். யூ ஹேவ் அ டேலண்ட் டு கிரியேட் கண்டென்ட். இன்ஃப்ளூயன்சர் யூ கேன் டு ரேண்டம் ஷிட். எஸ் எக்ஸாக்ட்லி. சரியா, எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு உதாரணம் சொல்ல தெரியல. ஏன்னா நான் சொல்றேன், இப்போ நான் கண்டென்ட் கிரியேட்டர்னா, இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோமா, இப்போ ஓகே ஐ ஹேவ் அ ஸ்கில், ஐ எம் புட்டிங் சிங்கிங் டான்சிங் ஏதோ ஒன்று, நான் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, ஓகே மேபி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச இதுக்கு இன் பிட்வீன் மாதிரி நான் ஒரு கண்டென்ட் போடுறேன். கண்டென்ட் கிரியேட்டர் ஐ திங்க் இன் தட். இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா தே டூ அ லாட் ஆஃப் பிராண்ட் ப்ரொமோஷன், இல்லாட்டி இட் வில் பி வெரி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் மணி ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கு, மணி ஓரியன்டேஷன் ஆர் சம் கோல் ஓரியன்டேஷன். இப்போ என்ன ட்ரெண்டோ அதை நான் பண்றது. எக்ஸாக்ட்லி ட்ரெண்ட்ல ஜாக்பாட் பட்டுச்சுன்னு சொன்னா ஃபாலோவர்ஸ் பொக்குன்னு போவாங்க, அதுல இருந்து நான் இன்ஃப்ளூயன்சர். எக்ஸாக்ட்லி. சரியா, இப்போ நான் இப்போ சோறு திங்கிறது போடுறவன் வந்து இன்ஃப்ளூயன்சர் இல்லை, கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை, அது வந்து ஒரு ரவுலட் வீல் மாதிரி தான். இப்போ நீங்க இல்லை ரவுலட் வீலே இல்லை, கிளியர் கட் ஒயிட் அண்ட் பிளாக் டெஃபினிஷன் நான் சொல்லுவேன். கண்டென்ட் கிரியேட்டருக்கு he or she can become an influencer. சரியா, ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியாது. கண்டென்ட் கிரியேஷனுக்கு டேலண்ட் தேவை, மெனக்கடம். இன்ஃப்ளூயன்சிங்க்கு யூ ஜஸ்ட் நீட் டு நோ தி பல்ஸ் ஆஃப் தி அல்காரிதம். ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரிப்பன் கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்டார்ட் பாஸ் 3 2 1 சொல்லி ரெக்கார்டிங்கை போட்டால் சரி. இன்ஃப்ளூயன்சர் cannot be, மேபி சம்டைம்ஸ் they develop a skill, அந்த ஆர்க் நடந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மெனக்கடன தயாராக இருக்காங்களான்றது கேள்வி. ஏன்னா எடிட் மாதிரி ஒரு தலைவலி பிடிச்ச வேலை இந்த உலகத்தில் எடுத்துடலாம். நீங்கள் ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலுமே நீங்கள் யோசிச்சு ஒரு கான்செப்ட் யோசிச்சு நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் அவங்க வராங்க. ரைட், ஓகே நான் இப்போ இன்றைக்கி சாப்பிட்றேன், அடி நாளைக்கு அந்த உடுப்பு கடை, ரைட் ஓகே நான் ஒரு உடுப்பு. ஏன்னா எனக்கு இப்போ நான் நேற்று முந்தின நாள் பார்த்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்கவே பாவமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சாப்பிட ஆரம்பித்து உடுப்புக்கு போய் டான்ஸ் ஆடுற லெவலுக்கு போயிட்டோம்னு சொன்னால், இப்போ ரமணன் ஆடுற, இப்போ சொல்லுவேன், இப்போ ரமணன் ஆடுறாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நானும் ஆட முடியாதுல்ல, அதே மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஏன் நான் வெளியிலேருந்து பார்க்கனே டான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல, இப்போ எனக்கு செய்ய வழி இல்லாமல் நான் டான்ஸ் ஆடுறேங்கிறது. இப்போ நாங்கள் எங்கள் 2 பேருமே எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேனே, இப்போ மை கோர் கண்டென்ட் இஸ் காமெடி தானே, நான் அதை விட்டு வெளியே போய் எடுத்த ஒரு கண்டென்ட் தான் ஏஸ்தட்டிக். அந்த டீ ஊற்றுறதும் மொட்டை மாடி வீடியோவும். டீ ஊற்றுறதுக்கு எவ்வளோ நேரம், 5 நிமிஷம் ஆகுமா? அன்னைக்கு 1.5 மணி நேரம் எடுத்துச்சு அந்த வீடியோ ஃபுல்லாக டீ ஊற்றுற ப்ராசஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு. இவன் நண்டுகறி செஞ்ச வீடியோ இருக்குல்ல, இவன் நண்டுகறி 3/4 மணி நேரத்தில் செஞ்சிருவியா? எவ்வளோ நேரம் போச்சு? அன்னைக்கு தான் நான் ஒரு ஜென்சியா மாறினேன். ஆஃபீஸில் எனக்கு தெரியும் எதை எப்படி சமைக்கிறேன் பார்த்தியா, மாப்பிள்ள மெனக்கடணும். நீ சும்மா இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு இப்போ எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் ஃபார்மேட்ல, நான் எனக்கு பிடிக்குதோ பாட்டு போடுறேன், பாட்டு போடுவேன், ஏஸ்தட்டிக் விடுவேன், ஏதோ சமைக்கிறேன் சமைக்க போடுவேன், ஏதோ ஒரு பட்டம் வருது. ஐடியா இஸ் டு கிரியேட் கான்டென்ட் கிரியேட் பண்ணனும். என்ஜாய்மென்ட் பார்க்கறவனுக்கு ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கு. எனக்கு வந்து for me as a content creator விட Instagram is more like ஒரு டிஜிட்டல் ஆல்பம். அவனுக்கு அந்த ஹைலைட்ல சேவ் பண்றது வேற யாரும் பார்க்கறதுக்கு நான் போயிட்டு ஓகே இங்க பண்ணிருந்தேன், இதெல்லாம் பண்ணிருந்தேன், மெமரியில வரும்போது ஒரு ரீகலெக்ஷன் இருக்கும்ல, நான் யூஸ் பண்றேன். அப்ப எங்க we don't have any பண்ண இதுதான் போடணும், இவர் சொன்ன மாதிரி ஐயோ இன்னைக்கு போடணும், நாளைக்கு இத போடணும், இது பண்ணடா அது நான் இவன் வந்து எனக்கும் பண்ணுவான். எனக்கும் இவனுக்கும் சில நேரம் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வர்றது அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான். நான் இப்போ ரீல்ஸ் போட தொடங்கின ஸ்டார்டிங் டைம்ல அந்த இனிஷியல் ஆஃபீஸ் வீடியோ பட்டோன்னா இவன் சொன்னா அப்படியே ரெகுலராக வீடியோ போடு, வீக்குக்கு 2 போடு. அது எப்படி அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வீடியோ போடுறது என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு, ஃபாலோவர்ஸ் வர்றதும் வராததும் அது அடிஷ்னல் பெனிஃபிட். சரியா, ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு ட்ரூவாக இருக்கேனா, இப்போ ஒரு கான்செப்ட் யோசிச்சு செய்கிறேன், அது
சிரிப்பு வருது வரல விடு, நான் அதுக்கு எஃபர்ட் போட்டேன்னா ட்ரூ, அவ்வளோதான் என்னோட விஷயம். இல்லை நீங்கள் அதோட அந்த கண்டென்ட் செய்கிற நேரம் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதாவது ஆடியன்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, அது முக்கியமாக யோசிப்பேன். ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த டே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஏதோ ரிலேட்டபிள் கண்டென்ட் இருக்குன்றது தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல்சோ கன்சிடர் தட் இல்ல, ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்களா இல்லையா. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கன்சிடர் தட் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்டிங் ஆஸ்பெக்ட், நாட் த கண்டென்ட். இப்போ தூத்துக்குடி கொத்தனார் ஃபேமஸ் ஆகுதுன்னா அதை வச்சு அவங்க செய்வாங்களே தவிர தே டோன்ட் கிரியேட் கான்செப்ட் ரைட், தே ஃபாலோ அ ட்ரெண்டிங் பேட்டர்ன். அவங்கள ஒரு கான்செப்டாக யோசித்து செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற இப்போ நானே இவனும் அதான் அடிக்கடி பேசுகிறது. இப்போ நான் எங்களோட அந்த ஏஆர் ரஹ்மான் வீடியோ இட்ஸ் அ பேஸ் ஒரு டெம்ப்ளேட் கான்டென்ட். அதில் நாங்கள் எப்படி எங்களோட ஃப்ளிப்பை கொடுக்கலான்றதான் மேட்ரு. அது காப்பிக்குள்ளே வராது. ஆனால் காப்பி வரும் எப்படின்னா ஒருத்தன் ஏற்கனவே செஞ்ச வீடியோவை திருப்பி போடுறது. அதுக்கு நீ யோசிக்க தேவையில்லையா, படத்தை ரீமேக் பண்ணுற மாதிரி தானே, ஃப்ரேம் பை ஃப்ரேம் எஃபர்ட் தானே. அதுக்கு படம் ரீமேக்குக்கு எஃபர்ட் இருக்குது. ஆனால் இது கான்செப்டாக ஒன்றும் யோசிக்க போகிறது இல்லை, ட்ரெண்டிங்காக வருதுன்ற காரணத்துக்காக அதை போட்டு அடிக்கிறது தான். இப்போ இவன் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், அந்த ஏதோ ஒரு ட்ரெண்டிங் ஆஸ்பெக்ட்டுக்கு இதை மீமா போடுன்னு போட்டு அந்த பற்ற வைக்கும் பார்வைக்காரா இருக்குல்ல, அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் போய்ட்டு அப்போ இவன் சொன்னால் இதை வீடியோ எடுத்து போடு, இந்த மீமையே வீடியோ எடுத்து போடுனா சொன்னேன். மீமா வந்துருச்சு, இதை நான் திருப்பி ஏன் வீடியோ எடுத்து போடணும்? தேர் இஸ் நோ கண்டென்ட் கிரியேஷன் இன் தட் ஆஸ்பெக்ட். ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன செய்வாங்க, இதை போட்டுரு முடிஞ்சது விஷயம். இதை விட மோசமான கண்டென்ட் கிரியேட்டர் சில பேர் என்ன இருப்பாங்கன்னா, இட் வாஸ் கரெக்ட் வென் விஜே சித்து செட் அப்படின்னு போட்டு விஜே சித்தோட கிளிப் வரும். இவனோட எஃபர்ட் ஒன்றுமே இருக்காது. இப்போ இவங்க எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்னு பிராண்ட் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 10K தோணுனோடனே இன்ஃப்ளூயன்ஸாக தான் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேம் பண்ணி போட்டு போயிடுவாங்க. 10K டிஃபர்ஸ் பொறுத்தது இல்லை, ஆக்களை பொறுத்தது. இந்தியாவில் 10Kன்றது ரேண்டம் திங், நத்திங். ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்ஸ் பிராண்டிங்கிறது வந்து தமிழ் கம்யூனிட்டியில் லெஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லை? வணக்கம் இருக்கு. அதாவது என்னன்னு சொன்னால் இப்போ ஜென்ரலாக ஒரு சொல்லுமே கிட்ட ட்ரிகர் ஆச்சு. இந்த ஹாய் வணக்கம் கும்பலில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள தான் ஐ டோன்ட் நோ ஹர் நேம். ஓகே, எனக்கு பேர் எனக்கு நீ சொல்ல ஆளோட பேர் இந்த ஒரு கோதாயிட பேரும் தெரியாது எனக்கு சரியா. ஒரு பேரை சொல்லாதீங்க, பேரை மியூட் போடணும். இல்ல நான் பேர் சொல்லல. ஒரு சாப்பாடு கடை வீடியோ சரியா நமஸ்காரம்னு ஆரம்பிச்சாரு. அது வேற, அது வேற கண்டென்ட் கிரியேட்டர் ஃபோன் போட்டு சொல்றீங்க அவங்களுடைய ரிகரிங் ஓபனிங் இதே நமஸ்காரம் தான். பீப்பிள் ஹேவ்ல ஒரு இப்போ எனக்கு வணக்கம் மக்கள் இருக்குல்ல மாதிரியான. இப்போ இவன் பண்ணிருப்பான்ல டீஹின்னு ஒருத்தன் பண்ணிருப்பான் தெரியுமா, முந்தைய ஒரு யூடியூபர் அவன் முடிக்கும்போது டீஹின்னு முடிப்பான். அது மாதிரி ஹரிபாஸ்கர் எதுக்கு அவங்க வீடியோன்னு காட்டுறதுக்கு அவங்களோட ஃபுல் வீடியோஸ் எல்லாத்துமே அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த ஃபுட் ரிவ்யூஸில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ரிவ்யூங்கிற பேரில் செய்கிறதுல அவங்களோட 10-15 வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வாரத்தை தான் இங்கிட்ட அங்கிட்டு மாறி வேற லெவல் சூப்பர், வேற லெவல் சூப்பர். இப்போ நீங்கள் எங்கேயுமே ரிவ்யூ ஒன்று செய்யலையே இதில். நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், எனக்கு இந்த விஷயத்தில் டீ போடுவஸ் ஆக்சுவலி எனக்கு அவனை ஓரளவுக்கு பிடிக்கும், அவனை நம்பலாம். இல்லை அங்கே அவனே ஒரு இடத்துல 2-3 இடத்துல சொதப்பி அவனுக்கு பிரச்சனை வந்து அப்படியா எனக்கு தெரியல. ஏன்னா நான் 2-3 வீடியோ பார்த்ததில் அவன் சொல்லுவான், இந்த கடையில் இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இந்த சாப்பாடு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 2 ட்ரை பண்ணுங்கள், இது உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுப்பான் வீடியோ. நான் ஒரு ரேண்டமாக 3-4 வீடியோ ஃபுல்லாக சிலது எனக்கு ஓப்பனிங்கில் விளங்கிடுவேன், ஃபுல் ப்ரொமோஷன் தான் செய்ய போகிறேன். அந்த மெல்ஸுக்கெல்லாம் ப்ரொமோஷன் செஞ்சால தட்ஸ் ப்ராப்பர் ப்ரொமோஷன், நான் ப்ரொமோஷன் போட்டுறான். ஆனால் ஒரு கடைக்கு போய் ரிவ்யூ பண்ணுற நேரம் ஹீ செஸ் த பேட் சைடு ஆல்சோ. அப்போ அந்த விஷயத்தில் எனக்கு அவனை நம்பலாம். ஆனால் இந்த மற்ற சப் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வாயில் எடுத்து மச்சான் ஒரு வச்சு ஒரு 2 செகண்ட் ஆச்சும் ஆகும்ல டேஸ்ட்டு பாரு, என்ன ஆர்காசம் ஆகுதா உனக்கு? இன்னொன்று எனக்கு சில தெரியாது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ சொன்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் டிஃபரன்ஸ்னா, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னு பதிவு செய்தாகணும். அப்போ அவங்க என்னன்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் தொடங்கி ஒரு 4-5 நாள் தான் இருக்கும் சரியா, ஒரு 15K 20K 30Kன்னு இருக்கும். அதெல்லாம் பெய்ட். அது எப்படி நான் எப்படி திரும்ப கண்டுபிடிப்பேன்? ப்ரொஃபைலில் போயிட்டு ஒன்று லைக்ஸில் பார்க்கலாம் சரியா, லைக்ஸில் வந்து இருக்கும் 25K 30Kன்னு 22 பேர் கூட லைக் பண்ணிருக்க மாட்டான் போஸ்ட்டை சரியா. அதுலேயும் இப்போ என்ன இந்த லைக் ஆஃப் பண்ணலாம்ல. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ரீல்ஸில் போனீங்கன்னா வியூஸ் காட்டும் சரி. அப்போ ஒரு 5K வச்சிருக்கனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3K 2K வியூ போயிருக்கணும்ல. அப்படி ஒரு யூ ஒன்ட் சி. இப்போ 100K இருக்குன்னா அவனுக்கு 100K போயிருக்காது. எல்லாரும் ஃபாலோ பண்ணுற எல்லாரும் ஆன்லைனில் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 20-35% பார்த்துருக்கணும். அது கூட இருக்காது. 22K இருக்கும், இவன் பேர் 100-102 வியூஸாக இருக்கும். அதிலே கண்டுபிடிச்சலாம் ஃபேக் ஃபாலோவர்ஸா இல்லையா. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் புட் எஃபர்ட் இன்டு தட். ஆனால் நாங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் காட்டி கொள்றதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. ஆனால் இது எங்கே அடி வாங்கும்னா, ப்ரொமோஷன் வர்ற நேரம் மீடியா ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட்
மலுமட்டிங்க இல்ல அவன் இன்சைட்ஸ் கேட்பான்ல அவன் கேட்பான் அவங்க இன்சைட் கேட்பான். இப்போ பூஸ்ட் பண்ணிருந்தா பூஸ்ட்டுக்கான இன்சைட் இந்த ரீஜன் எந்த எக்ஸாக்ட்லி அதெல்லாம் கொடுக்கணும். சில பேருக்கு இருக்கிற இது ஆனால் இது யூடியூப்ல மறுபக்கத்துக்கு செய்யுது. என்னது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவனுங்க இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 இல்லை 1 இயருக்கு முன்னுக்கே மாற்றிட்டானுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு 2 மில்லியன் 3 மில்லியன் இல்லை 10 மில்லியன் இருந்தும் எங்களுக்கு இட் டசன்ட் கவுண்ட். வீடியோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ரைட், ஹை குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் புஷ் பண்ண மாட்டேன். கண்டென்ட் ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்குள்ளே எப்படி போகுது அதை பொறுத்து தான் புஷ் ஆகும். அந்த 1 மில்லியனுக்கும் எக்காரணம் ஒன்றும் வீடியோ காட்டப்படாது. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதான் புஷ் பண்ணுமே ஒழிஞ்சு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வீடியோ புஷ் பண்ணாது. அவங்க நிப்பாட்டிட்டான். கேரிவியோட இன்டர்வியூ அவன் இதே மாதிரி தான் மைக்கு பார்த்துட்டு அவனே தான் சொல்லியிருந்தான். இப்போ வந்து ஃபாலோ கல்ச்சர் இஸ் சேஞ்சிங். ஏன்னா இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ இட் இஸ் கிவிங் யூ த கண்டென்ட் தட் யூ வாண்ட். இட் இஸ் கியூரேட்டிங். நீ வந்து ஒரு கார் வீடியோஸ் தான் பார்க்குறேன்னா நீ வந்து கார் வீடியோஸ் போகிறவன ஃபாலோ பண்ண தேவையில்லை. நாம முந்தி அப்படி தானே கார் வீடியோஸ் அவனை ஃபாலோ பண்ணால் கார் அதுக்கான சம்பந்தங்கள் அந்த ஸ்டைலே மாறிடுச்சு. இப்போ வந்து நீ பார்க்குறது அவனே தானே இல்லையா? அப்போ அவன் என்ன தே வில் ஃபோக்கஸ் ஆன் இப்போ சில டிக்டாக்லாம் வேறு லெவல் ரீச் வரும். சரி, இப்போ சில அவன் தொடங்கி மேபி ஒரு 2 வீடியோ தான் போயிருப்பான். ஒவ்வொன்றுக்குமே 200K 300K வியூஸ் போயிருக்கும். அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காது. ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு சின்ன இப்போ நம்ம வீடியோ போட இல்லை. இப்போ என் வீடியோக்கே போகும்ல சில நேரம் ரேண்டமாக 10K அடிக்கும். ஆனால் ஃபாலோவர்ஸ் 1250 தான். ஏன்னா FYPயில் போகும்ல தட்டி. இப்போ நானே நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பீப்புள் ஹூ ஆர் டூயிங் திஸ் அவங்களோட அட்வைஸே என்னன்னு சொன்னால் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது ஃபாலோவர்ஸை கிடையாது, உங்களோட வியூஸ் தான். எப்படியாவது நீங்கள் வந்து ஃபீடுக்குள்ளே போயிடணும். அது ஃபாலோவர்ஸாக இது கன்வெர்ட் ஆகுதான்னு யோசிக்காதீங்க. என்ன சொன்னால் ஹேவிங் ஃபாலோவர்ஸ் டசன்ட் கிவ் யூ எனி அட்வான்டேஜ் எனிமோர். இல்லை, ஏன்னா ட்ரையல் ரீல்ஸ்னு ஒரு இப்போ ஆப்ஷன் இருக்குது. மேபி அபவுட் 2 மந்த்ஸாக இருக்குது, 2-3 மந்த்ஸாக இருக்குது. ட்ரையல் ரீல்ஸ் பேசிக்கலி இப்போ எனக்கு நீங்கள் எல்லாம் ஃபாலோவர்ஸ்னா இப்போ எனக்கு தெரியும் நான் போடுற கண்டென்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவன் என்ன செய்கிறான்னா தே எக்ஸ்க்ளூடிங் திஸ். இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறவங்களை தவிர்த்து தே டோன்ட் ஷோ அவங்கள தவிர்த்து மத்தாக்களுக்கு புஷ் பண்ணுது. ஸோ அது அவன் என்ன சொல்கிறான், அவன் ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பயம் இருக்குல்ல, இப்போ எனக்கு தெரிஞ்சவனுக்கு நான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் ரீச் ஆகுமா இல்லையான்ற எனக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. வெளியாகல இந்த ஆப்ஷன் எனக்கு சொல்லி கொடுறா. ட்ரையல் ரீல் ஒன்று இருக்குது சரியா, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் கில்ட் இஃப் நீங்கள் பண்ண குவாலிட்டி உங்களோட குவாலிட்டி இல்லை. நீங்கள் புரியல என்ன இது போஸ்ட் பண்ணும். ஆனால் அது வந்து இப்போ உண்ட பேஜில் இருக்கும். பட் இப்போ நீ ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா அது காட்டாது, உனக்கு காட்டாது. ஆனால் இப்போ இவன் என்ன ஃபாலோ பண்ணலன்னு இவனுக்கு காட்டும். அது என்னன்னா இட் இஸ் பிரிங்கிங் இன் மோர் ஆடியன்ஸ். இப்படி ஆப்ஷன் இருக்கா எனக்கு தெரியாது. இப்படி ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் 3-4 மாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபோனுக்கு வந்திருக்கோ தெரியல. அப்ப நான் வந்து ஒரு லெட்ஸ் சே திவா எக்ஸைட்டட்னா he always draws a very very clear line between the content creation side of Diva and the personal side of Diva. அதான் இப்படி இருந்தவன் வந்தா பத்தியா முன்னுக்கு. இப்போ எனக்கு வந்து நான் செஞ்ச ஒரு காமெடி கிளிப் போடுங்க. நான் செஞ்ச ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1 மினிட் கிளிப். இப்போ எனக்கு யோசனை என்னன்னு சொன்னா இது வன்ம லெவல் அளவா இருக்கா, செருப்படிகள் விழுமா அப்படின்னு தெரியாது. ஏன் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு தெரியாது. தெரியாத சைடில் போட்டு பார்க்கறதுக்கு இப்போ நான் போட்டால் என்ன ஆகும், இது இட் வில் புஷ். அது என்ன செய்யணும் உண்ட இப்போ நாம இன்க்ளூஷன் ட்ரை பண்ணி பெய்ட் அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு இன்க்ளூஷன் கிரைட்டீரியா ஒரு ஜோன் இருக்கும்ல, அதை வந்து பேசிக்கலி உண்ட ஃபாலோவர்ஸை வந்து எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா போடும். இப்போ நான் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறேன், உனக்கு 1000 பேர் ஃபாலோ பண்ணுறான்னா அந்த 1000 பேருக்கு காட்டாது. அதை தவிர்த்து புதுசாக இருக்கிற அதாவது டிக்டாக்ல இருக்கா, டிக்டாக் இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஃபால்ட் ஆகி போகிறோம் 3-4 மந்த்ஸாக இருக்குது ட்ரையல் ரீல்ஸ்னு. ஸோ தட் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். அவன் என்ன சொல்கிறான்னா அவன் ஜஸ்டிஃபிகேஷன் வாட் இஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இட் ஆல்சோ புஷஸ். அவன் என்ன சொல்கிறான்னா இப்போ நீ போட்டு ஃபேமஸான ஒரு வீடியோ இருக்குல்ல, அதே நீங்கள் திருப்பி ட்ரையல் ரீல்ஸில் போடுங்க. Right. So what will happen is it will push to a newer set of audience and you will get more followers என்ற ஒரு பட்சத்தில். என்னது இன்ஸ்டாகிராம் என்ன வேணும், அவனுக்கு வேணும், அவனுக்கு காசு வர்றதா. யூடியூபுக்கு அதான் நீங்கள் எவ்வளோத்துக்கு அவன் கிரியேட்டிவ், அவனுக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, he is giving you options to get more people. Right. ஸோ டெஸ்ட் பண்ண நல்ல ஐடியா இது. ஆமாம், இல்லை அவன் 2 aspect இருக்குது. டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியா, உன்னோட பழைய கண்டென்ட்டை புது ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியா. நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று உதாரணத்தை பார்த்தேன், ட்ரம்ப் வந்து இப்போ எலோன் மாஸ்க் வந்து ட்ரம்ப்போட கொஞ்சம் ரொம்ப அந்த பொலிட்டிக்ஸ்ல இருந்தார்ல, அப்போ ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி வச்சு டெஸ்ட்ல வாங்குறாரு. அது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் தான். ஆகச்சிறந்த இன்ஃப்ளூயன்சர்னா எலான் மஸ்க் தான்டா. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க பெரிய அசிங்கம். நீங்க சொல்றீங்க அந்த விஷயத்துல அசிங்கம் எவ்வளவுன்னு சொன்னேன். இப்போ இந்த கண்டென்ட் எனக்கு தெரியாது, அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வந்து பொதுவாக என்ன சொன்னால் அவங்க ஆஃபீஸுக்கு, எங்கள நாடுகள் மாதிரி இல்லை, அவங்க ஆஃபீஸுக்கு வரக்குள்ள அவங்களோட இந்த பதவியினால் அவங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் கிடைக்குமா இருந்தால் அந்த கிடைக்கக்கூடிய வழியெல்லாம் ஆஃபீஷியலாக அடைச்சிடுவாங்க. இப்போ எனக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த தோட்டத்துக்கு சார்பான லாக்கள் பாஸ் பண்ணேன்னு சொன்னால் இந்த தோட்டத்தை எனக்கு ப்ராஃபிட் வரும். ஆமாம் ஆமாம். அப்போ நான் என்ன செய்வேன், நான் பதவிக்கு வந்து தோட்டத்தை விற்றுடுவேன்.
ரைட். இப்போ யாரும் சொல்ல முடியாது நீங்கள் உனக்காக பண்ணிங்க தானே அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்டை பெரிய அளவில் பண்ணாக்கள் வந்து ஜிம்மி கார்ட்டர்லாம் பெரிய அளவில் பண்ணார். புஷ் கூட பண்ணார். ஜார்ஜ் புஷ் வந்து ஒரு ரைட் விங் பிரசிடென்ட், அவர் கூட இதை பண்ணார். அவர் அந்த நேரம் வந்து சில போர்ட்ஃபோலியோஸை வித்தார் அந்த விஷயத்துக்காக. இந்த பண்ணாடு என்ன பண்ணுது, கொண்டு காசு எடுத்து போடுது. ட்ரம்ப் காயின் என்ன இது என்ன செய்யாத கூத்து, அது ஒயிட் ஹவுஸுக்குள்ளே செய்யாத கூத்தா. அண்ட் ட்ரம்ப்பை நீங்கள் எவ்வளோ பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே ஜென் ஆல்ஃபாக்கான பிரசிடென்ட் அவர் தான். பிகாஸ் அவரே சொல்கிறாரு அவரோட யங் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணார் டிக்டாக்ல சொல்லி. ஆனால் பண்ணதில் ஒரே அது அகெயின் அது இது ஒரு இதில் வருமானு தெரியல, அந்த மென் கம்பீட்டிங் இது ஒரு கம்ப்ளீட் ஒரு வேற ஜோனர். ப்ரோ இஸ் கோனா வாக் இன் டார்க் வாட்டர்ஸ். அதாவது அந்த சப்ஜெக்ட் நான் கதைப்பேன், அவர் கதைக்கவே விருப்பப்படாது, அவன் கதைக்க மாட்டான், நான் கதைக்க பயப்படுவேன். என்ன சொல்லுங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு வராதீங்க. வேணாம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன் சொல்றேன். நீங்க சொல்லுங்க அப்புறம் வெட்டுவோம். சொல்லுங்கடா. இல்ல வெட்டுறதுக்கு உட்கார இல்ல, முடிக்க போறேன் எபிசோட் முடிச்சிட்டு சொல்லுவோம். முடிச்சிட்டு அவர் சொல்லுவார். ஆர்வத்துல செத்துறடா. இல்ல 10 நிமிஷம் வெயிட் பண்றா, முடிய போகுது. இல்ல 10 நிமிஷம் இல்ல, கம்பீட்டிங் இன் ஃபீமேல் ஃபீல்ட்ஸா அந்த மாதிரி அப்படினா என்ன ஃபீல்ட் இது? வரவரது முடிக்கட்டும். சரி, க்ளோசிங் லைன் ஒன்னு சொல்லுங்க. க்ளோசிங் லைன் என்னன்னா முடிஞ்சு சக்கர ரெக்கார்ட் முடிங்க. ஆடியன்ஸ் ஏமாத்த கூடாதுடா, அப்புறம் திருப்பி நாமளே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆயிடுவோம். வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல இவ்வளவு நேரம் கேக்குறாங்கல்ல. எண்டிங் நோட் என்ன, இன்ஃப்ளூயன்சர்ஸை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. காசு அனுப்புகிற நேரம் ப்ராப்பர் சேனல் அனுப்புங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அனுப்ப போகிற உதவிகள் உங்களுக்கு உண்மையிலே உதவி செய்யணும்னா என்ஜிஓஸ் ப்ராப்பராக செய்கிற நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க. நீங்கள் தேடி பார்த்து எக்ஸாக்ட்லி என்ஜிஓஸ்னு சும்மா பண்ணக்கூடாது, ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யோர் ஹார்ட் ஏர்ன் மணி. சரியா, நீ சும்மா கண்ட இடத்துல போய் குப்பையில் போட போகிறேன்னா என் பேங்க் அக்கௌண்ட் தரேன் எனக்கு தான். சரியா, நான் பிச்சுன்னு ஓப்பனாக கேட்டுக்கிறேன், இப்படி ஸ்கேம் பண்ண போகிறதெல்லாம் கேட்க மாட்டேன். பட் இஃப் யூ ஜென்யூன்லி வாண்ட் டு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அதுக்குன்னு பிளாக் மணியை தான் அனுப்பி விட்டுறது மொத்தமாக நக்கிட்டு போயிடும். ஸோ ஜென்யூன்லி வாண்ட் டு ஹெல்ப்னா ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 10-15 நிமிஷம் ரிசர்ச் பண்ணுங்கள். எந்த என்ஜிஓ ப்ராப்பராக செய்யுதுன்னு கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது, ரெடிட் போஸ்ட் இருக்குது, 1008 வழி இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு. பண்ணிவிட்டு தென் டூ த்ரூ ப்ராப்பர் சேனல்ஸ். இப்போ எப்படின்னா நீங்கள் பண்ண போகிறது உங்ககிட்ட மிதமிஞ்சி இருக்கிற காசு தானே. மிதமிஞ்சி இருக்கிற காசில் நீங்கள் ப்ராப்பர் சேனல் மூலமாக அனுப்ப போகிற கமிஷனுக்கு நீங்கள் கணக்கு பார்க்க போகிறது இல்லை தானே. இப்போ ஒரு இல்லீகலான உண்டியல் மூலமாக அனுப்புறதால உங்களுக்கு ஒரு 10 பவுண்ட்ஸ் லாபன்றபடியாக நீங்கள் அப்படி பண்ணுறது நீங்கள் பண்ணுற பெரிய இட்ஸ் நாட் ஆடிங் வேல்யூ டு தி பிகர் பிக்சர், ரைட்? ஸோ இட்ஸ் சென்ட் த்ரூ ப்ராப்பர் சேனல்ஸ். நாட்டுக்கும் நல்லது இல்லை, நாங்கள் இருக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நாடு வளர்ந்தா. ஸோ அதான் என்னுடைய எண்டிங் நோட். பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள், இன்ஃப்ளூயன்சஸை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. சரி, நன்றி, வணக்கம். ලංකාවේ එතකොට ජීවත් වෙලා හිටියොත් කියයි ඔය උළුවස්සේ ගියා පැත්තට ගියාම තමයි රාවණා බුදියන් ඉන්න තැන තියෙන්නේ. සර් කැන්සල් කරන්න නම් එපා. මං එන මග විනාඩි 2කින්. ඇත්තටම කියනවා නම් උන් ඉස්කෝලේ ගිය වෙලාවේ නිදා ගන්න වෙලාවේ මම පට්ටාදරේ වුණා. ලා මකලෝකේ අන්තිම last final conclusion act www.slvlog.lk වෙබ් අඩවියෙන් දැන් ඔබට නැරඹිය හැක.